ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? மாயா உங்கள் அம்மா கிட்ட பேச முடியல, உங்கள் அம்மா அவளை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அழுதுட்ருக்கா இல்லையா? ஸோ அப்போ தான் அங்கே கீழே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பேசிகிட்ருக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டொன் வந்து மாயாவோட ரூமை கண்டுபிடிச்சி யாருக்கும் தெரியாமல் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்துடுறான். ஸோ இப்போ அவனை பார்த்தோன்னே மாயாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துகிட்ருக்கு. அவள் அழுதுட்ருக்கிறத பார்த்துட்டு இவனும் என்ன கால் ரொம்ப வலிக்குதா, அதனால தான் அழுகிறியா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கான். அவள் டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்றான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை, இருந்தாலும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத, வலி இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு மனசு கேட்கல. மாயாவை பார்க்காம வந்துட்டோமே, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு கால் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்கான். மாயா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தால, அதனால கால் வெயிட்டிங்லேயே போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அவன் ட்ரை பண்ணையில் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துடுது. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது. என்னடா இது, கால் இப்போ தான் வந்து வெயிட்டிங்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்குது அப்படின்னா மாயா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே, மாயாவை பற்றினா இப்போ டொன்னுக்கு தெரியும்ல அப்படின்னு அவனாவே யோசிச்சுக்கிட்டு பல்ல நடனு கடிச்சிட்டு டொன்னோடைய ரூமுக்கு போயிட்டு பார்க்குறான். பார்த்தா டொன்னும் அங்கே இல்லை. ஸோ அப்போ தான் நானி அங்கே வராங்களா, என்ன ஆச்சு அப்படின்னோடனே டொன்னு இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அவன் வரல அப்படின்ற மாதிரி நானி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நீ அவன் மேலே அக்கறை இருக்க மாதிரி பார்த்துட்ருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவன் தனக்குள்ளே வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி டொன்னு வீட்டுக்கு வரல, மாயா ஃபோன் கால் எடுக்க மாட்டேங்கிறா, அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பேற்றிக்கிட்டு முணங்கிக்கிட்டே கோவத்தோட ரூமுக்கு போயிடுறான். மாயா அழுது முடிச்சதுக்கப்புறமா தனியாக போயிட்டு உட்காந்துக்கிட்டு, இனிமே நீயும் நானும் க்ளோஸாக இருக்கிறது சரி இருக்காது, ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கணப்பினான்னு எழுதுவாங்கல்ல அப்படின்ன உடனே அவங்க என்ன வேணாலும் எழுதிட்டு போட்டோம், அவங்க எழுதுறாங்கன்றதுக்காக அது உண்மையாகிடாதல்ல, உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியும்ல, நம்மளுக்குள்ள தான் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு டொன்னுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது. அவனும் ஆமாம் கரெக்டு தான், நம்மளுக்குள்ள ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மாயா அதுக்கப்புறம் தான் அவளோட வேர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இல்லை நான் சொல்ல வந்தது என்னென்னா அப்படின்னு ஆரம்பிக்க, அதுக்குள்ள டொன் வந்து அப்படியே பேச்சை மாற்றிடுறான். ஆமாம், நீ அழுததுக்கான காரணம் என்னன்னு சொல்லவே இல்லையே, வலி இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், எதுக்காக அப்புறம் அழுத அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அவளுமே வந்துட்டு, இல்லை நான் அம்மாவுக்கு இந்த மாதிரி கால் பண்ணி பேசினேன், என் கூட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை, அதில் காலை வச்சுட்டு போயிட்டாங்க, என்னை பார்க்குறதுக்கு இல்லை என் கூட பேசுறதுக்கு கூட யாருமே இல்லாத மாதிரி எனக்கு இருந்துட்டுருக்குன்னு சொல்ல, உடனே டொன் அங்கே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, நீ எதுவும் யோசிக்காத, கவலைப்படாத, உனக்கு 1 ஹவர் பேசணுமா 2 ஹவர் பேசணுமா எவ்வளோ ஹவர் பேசணும்னு மட்டும் சொல்லு, நான் உனக்காக பக்கத்தில் இருந்து நீ பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன், நான் உனக்கு துணைக்கு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு மாயாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அவனோட வீட்டில் அடுத்த நாள் அவன் வெளியில் வரையில் பார்த்தா அங்கே அந்த நானியும் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு உடனே வேலைக்கார பொண்ணுக்கிட்ட, இதை எதுக்கு இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், முதல்ல அதை கொண்டு போய் எங்கேயாவது போடு, ஹீரோக்கனில் மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேலைக்கார பொண்ணு போகாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்துடுறானா, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எதனா பார்க்கக்கூடாது, எதை என்கிட்ட மறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நானியும் அந்த வேலைக்கார பொண்ணுக்கிட்ட போன்னு கையை காட்டிக்கிட்டே இருந்துட்டுருக்காங்க. ஆனால் அவளும் இங்கே பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்கணுன்ற எண்ணத்துலேயே வந்துட்டு நின்றுட்டே இருக்கான். அப்போ அந்த நானியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ என்னாச்சு வெளியில் கிளம்பிட்டியா, இல்லை டியூட்டரிங் செஷனுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ சடான அந்த நியூஸ் பேப்பரை வேலைக்காரர்கிட்ட இருந்து பிடுங்கிடுறான். ஸோ அதை வந்து செக் பண்ணையில் இப்போ மாயாவையும் டொன்னையும் சேர்த்து வச்சு அங்கே எழுதிட்டுருக்காங்க. ஸோ மாயாவுடைய பாடி கார்டு அவளுக்கு பாய் ஃப்ரெண்டா, இல்லை கோஸ்டாரான அந்த ஓஜே தான் அவளுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கானா, ஏன்னா 2 பேருமே நேற்று நடந்த இன்சிடெண்ட்டில் ரொம்பவே மாயாக்காக பதட்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல்லாம் போட்டு, முன்னாடி மாயாவை பற்றி ஒரு ஆன்லைன் ஆர்டிக்கல் வந்திருக்கும்ல, இவங்க 2 பேரும் பிக்னிக்கெல்லாம் போனது, ஸோ அதுலேயும் வந்து டின்னை வச்சு சேர்த்து எழுதிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகிடுது. அவனே அந்த இடத்துல சம காண்டில் நின்றுட்டு இருக்கும் போது அந்த வேலைக்காரி வேற இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டுருக்கா. இவங்க எல்லாரும் போடுறதை பார்த்தா மாயாவுக்கும் டொன்னுக்கும் நடுவில் தான் பயங்கர லவ் இருக்கும் போல், அவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க போல். ஸோ அவங்க இருக்க எல்லாரும் பிரிக்கணும்னு நினைக்கிறப்ப தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு அப்படியே கிர்ன்னு மண்டையில் ஏறுது. நானியும் அந்த வேலைக்காரியை திட்டுறாங்க, நான் அவனை போக சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோக்கு கடுப்பேறி போயிட்டு கடைசியில் அவன் டொன்னோடைய ரூமுக்கே அந்த நியூஸ் பேப்பரை தூக்கிட்டு ஓடிடுறான். என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நீயும் மாயாவும் க்ளோஸ் ஆகிட்டுருக்கீங்கன்னு சொல்லி என்னென்னவோ எழுதிட்டுருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்க நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை வேற கொண்டு வந்து காட்சியா, இதெல்லாம் ரொம்ப பழசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகிடுது. நீயும் மாயாவும் க்ளோஸ் ஆகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது, எனக்கு சுத்தமாக விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். டொன் அமைதியாகவே இருந்துட்டுருக்கானா. அப்போ ஹீரோவுமே, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடுறேன், உனக்கும் மாயாக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். டொன் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருந்துட்டு
வந்துட்டுருக்கும்போது இதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு கூட உனக்கு தைரியம் இல்லாத கோழையாயிட்டியா நீனு? அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத பொழப்பெல்லாம்? நீ எதுக்காக மாயா கூட க்ளோஸ் ஆகிட்டுருக்க? பேசாமல் இந்த அளவுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தனா நீ வெளியே போயிடு. ஏன்னா நான் உன்கிட்ட இப்போவே சொல்லிக்கிறேன், இது என்னுடைய கன்ஃபெஷன் இல்லை வார்னிங்காக கூட நீ எடுத்துக்கோ. எனக்கு மாயாவை பிடிக்கும்னு சொல்கிறான், எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு டொன்னு இப்போ தான் வாயவே திறக்கிறான். ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எனக்கும் மாயாக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய லீடு வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபிலிம் செட்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால மறுக்க முடியாமல் தான் நான் இந்த மூவி விஷயத்துலேயே வந்து உள்ளே இன்வால்வ் ஆனேன். மற்றபடி என் கடமையை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் பண்ணிகிட்ருக்கனே தவிர மாயாவோட க்ளோஸ் ஆகணும் இல்லை வந்து காசிப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு என் வேலை மேலே தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என் லைஃப்பில் எனக்கு முக்கியமானது என்னோடய வேலை தான், மற்றதெல்லாம் அதுக்கு பிறகு தான். ஸோ நீ எதையும் வந்துட்டு தேவையில்லாமல் எடுத்துக்காதுன்னு உடனே இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கல்ல, அது அப்படியே ஃபாலோ பண்ணால் உனக்கு நல்லது. கண்டிப்பாக நீ மாயாவை டேட் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், மாயா எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ அப்படின்னு ஹீரோ கத்திட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ இப்போ டொன் வந்து ஹீரோவுடைய அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஷனில் வர பார்க்கறதுக்காக வரான். அப்பா பார்த்தா அவருமே அந்த நியூஸ் பேப்பர் தான் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. வந்த உடனே அவன்கிட்ட இந்த நியூஸ் பேப்பரை கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு டொன்னும், சார் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது, இது வந்து தேவையில்லாமல் எழுதப்பட்டிருக்க ஒரு ரூமர் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மூவியோடைய ப்ரொமோஷனுக்காக அவங்க கண்ணா பின்னான்னு இந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி எழுதியிருக்காங்க, நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பா அவரோ, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, ஆனால் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகிறியோன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மூவி விஷயமா நான் உன் லீடுக்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், இதில் ஒன்றை இன்வால்வ் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ நீ இனிமேல் அந்த மூவி அந்த ஆக்ட்ரஸ்னு யார் பக்கமும் நீ போக தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஒர்க்கில் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க வேண்டிய நேரம் இது. நீ ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் வந்து இங்கே நம்மளுடைய கவர்மெண்ட் படி வந்து பண்ணக்கூடியது. பட் அதை தவிர்த்து நீயும் நானும் ஒரு கேஸ் டீல் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ட்ரக் டிராஃபிக்கிங் கேஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ எடுத்து பண்ண போகிறோம். அதில் உங்கள் அப்பாவுடைய விஷயத்தில் எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, கென் அப்படிங்கிறவன் தான் இப்போ நம்ம தேடி போக போகிறோம். அந்த கென்னு தான் அந்த மாஃபியா லீடருக்கு ஒரு ரைட் ஹேண்டட் மேன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த கென்னுக்காக எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டொன் கேட்டுட்டு இருக்கும் போது இதில் வந்து இன்வால்வ் ஆனது அந்த கென் மட்டும் கிடையாது. கென்னு தான் இப்போ வரைக்கும், அதாவது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவன் திரும்ப ட்ரக் வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தகவல் வந்திருக்கு. இவன் மூலமாக அந்த மாஃபியா பாஸை நம்ம பிடிக்க போகிறோம், உங்கள் அப்பாவோட கொலைக்கான நியாயத்தை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுக்காகத்தான் இவ்வளவும் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். பட் அவங்க எல்லாருமே பவர் அண்ட் பணம் அதிகமாக உள்ளவங்க. ஸோ இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அவங்கள பிடிக்கிறதோ இல்லை அவங்கள விரைச்சதோ வந்து ஈஸியான வேலை கிடையாது. நம்மளோட உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு, உங்ககிட்ட நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும், இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்கிறாரு. சேட் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள் அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேட் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். ஸோ நாங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்த புதுசில் அவன் வந்து உங்கள் அப்பாவோட ரொம்ப க்ளோஸராக இருந்தான். உங்கள் அப்பா அவனை ரொம்ப நம்பினார். பட் ஆனால் அவன் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் வெட்டியாகவே தான் சுற்றிட்டு இருந்தான். கொஞ்ச நாளில் உங்கள் அப்பா இங்கே ஒர்க் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அங்கே அவன் சேர்வாரோட சேராமல் கண்டவங்களோடலாம் சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டான். தப்பான சகவாசத்தினால ஒரு நாள் பார்க்கையில் அவன் ட்ரக் டீல் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த ட்ரக் டீலிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து க்ளூ கிடச்சிட்டு அரெஸ்ட் பண்ணலான்ட்டு போகையில் உங்கள் அப்பா சேட்டை வந்து நேருக்கு நேரில் எதிர்கொண்டார். அப்பா அவங்க 2 பேர்கிட்டையுமே கன் இருந்தது. ஆனாலும் சேட் வந்துட்டு ரொம்ப திமிராக உங்கள் அப்பா கிட்டே பேசினான். அப்போ தான் முறையாக, உனக்கு சுட்டணும்னா சுட்டு தள்ளிடு, ஏன்னா அரெஸ்ட் பண்ண போகிறேன்னா பண்ணிவிடு, அதை விட்டுட்டு இப்படி நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சேட் சொன்னான். ஆனால் உங்கள் அப்பாவால் அவனை ஷூட் பண்ணவும் முடியலை, அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் முடியலை. உங்கள் அப்பா வந்து அந்த ஷாக்கில் அவனை தப்பிக்க விட்டுட்டாரு. அவனுமே அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். உங்கள் அப்பாவோட லாயல்ட்டியை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தான். ஸோ இப்படி இது கண்டினியூ ஆச்சு. அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் வந்து அந்த மாஃபியா கேங்கை பிடிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கணும். அந்த வேர் ஹவுஸ்க்குள்ளே போகையில் ஷூட்டிங் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ அங்கே இருந்த சேட்டு தான் உங்கள் அப்பாவை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டை நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்க முடியாது, அது அவ்வளோ ஈஸியான சுலபம் கிடையாது. ஸோ இப்போ இன்னும் 15 வருஷம் கழித்து அவன் இன்னும் ஸ்ட்ராங்கராக தான் இருப்பான். அதனால் நாம் இப்போ இந்த கென்னை தேடி தான் போகணும். கென்னை பிடிச்சாலே சேட்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும். உன்னோட முழு கவனமும் இந்த கேஸில் மட்டும்தான் இருக்கணும், நீ கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, உன்னால் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்க உடனே அவனும் ஒத்துக்கிறான். ஸோ இங்கே ஹீரோயினுடைய வீட்டில் ஹீரோயினோட ஃபோனெல்லாம் நோண்டி மாயாவும் ஹீரோயினும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஹீரோயினோட தம்பி பார்த்துட்டு, பாருங்கப்பா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இவ க்ளோஸாக இருக்கா, பட்
அது என்கிட்ட சொன்னதே கிடையாது. இவ தான்ப்பா எனக்கு பிடிச்ச செலிபிரிட்டி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வேணும்னே அவனை வம்பு பண்ணிட்டு இருக்கா. மாயா வந்து எனக்கு தெரிஞ்சவ மட்டும் கிடையாது, என்னோட ரொம்ப க்ளோஸானவ. அவ தான் எனக்கு க்ளாத்ஸ் எல்லாம் கொடுத்தா. அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன், மாயா கூட பலமுறை சாப்பிட்ருக்கேன். மாயாவுக்கு சொல்ல போனால் டியூட்டரிங் செஷன் கூட நான் எடுத்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லி வெறுப்பேற்ற அவள் தம்பி அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான். அப்பா வந்து ஹீரோயினோட அப்பாவுமே கேட்குறாரு, இது என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்க, ஒரு செலிபிரிட்டிக்கு நீ டியூட்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஒரு பைக்கர் பையனுக்கு தானே நீ வந்து டீச் பண்ணிகிட்டு இருந்த, ரொம்ப ரூடாக இருப்பானே அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினும் அவனும் மாயாவும் பெஸ்டீஸு, அதனால் இப்போ மாயாவுக்கும் சேர்த்து தான் நான் டியூட்டரிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சா. அது எப்படி ஒரு பைக்கரும் ஒரு செலிபிரிட்டியும் போயிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஆக்சுவலாக அவன் கெட்டவன்லாம் கிடையாதுப்பா, அவன் வந்து ரொம்ப ரிச்சானவன் இல்லையா, ஸோ அம்மாவும் கிடையாது, அதனால அவன் ரொம்ப அரகண்டான முறையில் வளர்ந்துருக்கான். பணத்தை எப்படி செலவு பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், கொஞ்சம் வந்து மக்களோட பிஹேவ் பண்ண தெரியாமல் எல்லாரையும் கீழே பார்க்குறதுக்காக ஆரம்பிச்சிட்டான். மற்றபடி வந்து அவனுக்கு நல்ல குணம் தான் இருந்துச்சுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவன் தப்பான எண்ணத்துலலாம் இல்லை, அவன் பைக்கில் ஏதோ ஒரு லீடு கேங்குலாம் இல்லை, அவன் வந்து ரேசர் ஆகணுங்கிறது அவனுடைய பேஷனாக இருந்துச்சுக்கு, அவ்வளோதான். இத்தனைக்கும் மேலே அவங்க அப்பா ஒரு ஃபேமஸான போலீஸ்மேன், டிவியில் கூட அடிக்கடி காட்டுவாங்க அவரை. அப்படி இருக்கப்போ இவன் எப்படிப்பா கெட்டவனாக இருப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு போக, அவங்க அப்பாவும் போலீஸ்மேனா யார் அது அப்படின்னோடனே ஹீரோயினும் பேர் மறந்து போச்சு, நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு அங்கேருந்து போயிடுறா. அவனோட அப்பாவும் போலீஸ்மேனா, அவனோட இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டுருக்காளா அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அடுத்தது ஹீரோயின் அங்கே டியூட்டரிங் செஷனுக்காக கிளம்பும் போது அவள் தம்பியும் அவங்க ஜம்முன்னு கிளம்பி வந்து நின்றுட்டுருக்கான். நீ எங்கடா கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பாவும் கேட்க, வேறு எதுக்கு, நான் அக்கா கூட போயிட்டு படிக்க போகிறேன், அக்கா வந்து சொல்லி கொடுத்து தானே நிறைய பேர் லா ஸ்கூலில் வந்து கிராஜுவேட் ஆகணும்னு பார்க்குறாங்க, பெருசாக்கிட்டு நானுமே லா ஸ்கூலில் வந்து கிராஜுவேட் ஆகணும், அதனால் நானும் இப்போவே படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி இப்படின்னு மாயாவை பார்க்குறதுக்காக தான் பயங்கரமாக பிட்டு போட்டுட்ருக்கான். இவன் பண்ணுற பிளான் எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுதா. அதுக்கப்புறமா அங்கே ஹீரோயினோட அப்பாவுமே நீ கிளம்புமா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அப்பாவை தம்பியுமே அவனும் மண்டியில் ஏறுறதுக்காக போக அவங்க அப்பா பிடிச்சி இழுத்து நிறுத்திடுறாரு. அடே உன் அலும்பு தாங்கலடா, 12 வயசு தாண்டா உனக்கு ஆகுது, சும்மா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு செலிபிரிட்டி பின்னாடிலாம் போகாது அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோட வீட்டுக்கு வரையில் பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி அவன் பைக்கில் உட்காந்து ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் போல். ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, வா உள்ளே போகலான்னு உடனே இன்றைக்கி உள்ளெல்லாம் போகலை, நாம் எப்போ பாரு வீட்டுக்குள்ளேயே கடந்து படித்து எனக்கு போர் அடிச்சு போயிடுச்சு, ஸோ இப்போ நம்ம படிக்க தான் போகிறோம், நான் ஓபிலாம் அடிக்கலை, ஆனால் லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் மாற்ற போகிறோம், என் கூட வெளியில் வான்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி வெளியில் போய் டைம் வேஸ்ட் பண்ணலாம் விரும்பலை, மரியாதையாக வீட்டுக்குள்ளே கிளம்புன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுமே இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நாம் வந்து தான் ஆகணும், இப்போ என்ன உனக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வேணுன்னா கேளு, நான் வந்து காசு கூட தரேன் அப்படின்லாம் சொன்னோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. கொஞ்ச நேரமாக அவன் வந்து வம்பு பண்ணிகிட்டே நிற்கவும் ஹீரோயின் சரி நான் அவன் கூட வரணும்னா அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் சொல்லிக் கொடுத்த டாப்பிக்லேருந்து லா படி வந்து கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்ருக்கான். அவனுமே செக்ஷன் ஆர்டிக்கல் அது இதுன்னு சொல்லி கரெக்டாக டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறான். ஹீரோயினும் இன்னும் 2 கேள்வி இருக்குது வெயிட் பண்ணுன உடனே அதெல்லாம் அங்கே போயிட்டு நான் சொல்லிக்கிறேன், மண்டையில் முதல்ல ஹெல்மெட்டை மாட்டிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். பார்த்தா மாயாவுடைய ஷூட்டிங் நடக்கக்கூடிய செட்டுக்கு தான் அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். பார்த்தா ஷூட்டிங்கில் ஏகப்பட்ட கொலைப்படி நடந்துட்டுருக்கு. அந்த ஓஜிக்கு ஒரு டைலாக ஒழுங்காக பேச தெரியல, டைலாக மாற்றுங்கிறான், டைரக்டர் மாற்ற மாட்டேன்னு பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இங்கே மாயா வந்து லவ் பண்ணுறதா சொல்லிட்டு ஹீரோவுடைய அந்த எனிமி ரேசர் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வேறு வந்து அங்கே அவங்க ப்ரொடியூசருக்கு எப்படியோ லிங்க் ஆகிட்டு அவங்க மூலமாக சான்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மூவியில் மாயா கூட ஆக்ட் பண்ணி மாயாவை வசியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கான். அப்போ மாயாவுமே வந்து அங்கே ஸ்கிரிப்டெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கையில் டொன் ஞாபகம் வந்துட்டு டொன்னுக்கு கால் அடிச்சுட்டே இருந்துட்டுருக்கா. டொன் வந்து மற்ற ஆஃபீஸர்ஸோட அங்கே மீட்டிங்கில் இருந்துட்டுருக்கானா, ஸோ இவளோட காலெல்லாம் கட் பண்ணி விட்டுடுறான். மாயாக்கு அதனால ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அதான் அந்த ரேசரும் அவங்க அம்மாவும் அங்கே வராங்க. ஸோ இப்போ அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும் இவனுக்கு மாயாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்களுமே அந்த ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக இவனுக்கு இந்த மூவியில் ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் மாயா கிட்ட வந்து க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துட்டான். இப்போ இவங்க 2 பேரும் பிரிக்கிறது தான் அவனுடைய வேலைங்கிற மாதிரியே அவன் கிட்ட நடந்துட்டு இருக்கான். 2 பேரும் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. மாயாவுமே உங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்கா. அப்போ ஹீரோவுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாதவங்களோட பேசிக்கிட்டு இங்கே வா நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு மாயாவை அவன் கத்த இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கு பிறகு அவன் மாயா உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். இங்கே பாரு நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும், நான் சொன்னால் நீ வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டுன்னை வந்து இனிமேல் நீ எதுக்கும் கூப்பிடாத, டுன் வந்து உன்னை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மட்டும்தான் பார்க்குறான், அவனுக்கு உன் மேலே விருப்பம்லாம் கிடையாது, எந்த ஒரு கேரும் கிடையாது, ஸோ நீ தப்பாலாம் புரிஞ்சுக்காத அப்படின்ன உடனே நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு கடுப்பாகிடுது. அப்போ அவனுமே இல்லை நான்
நான் வந்து உளறிட்டுலாம் இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ டொன்னுக்கு உன் மேலே அக்கறை இருந்திருந்தா உனக்கு வந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்ததுக்கு பிறகு உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவன் கூட இருந்திருக்கணும்ல, உனக்கு என்ன தேவைன்னு பார்க்கறதுக்கு இருந்திருக்கணும்ல. இன்றைக்கி நீ கண்டிப்பாக அவனுக்கு காலோ மெசேஜோ கூட பண்ணியிருப்ப. பட் இருந்தும் அவன் வரலனா அதுலேருந்தே நீ தெரிஞ்சுக்கோ, அவன் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவன் என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டான், உனக்கு வந்து அவன் இத்தனை நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுடைய லீடு சொன்னாங்கன்றதுக்காகத்தானே தவிர அவனாக விருப்பப்பட்டு பண்ணலைன்னும், அவனுக்கு இப்போ வந்து அவனுடைய லைஃப்பில் கரியர் தான் முக்கியம், அதை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுனா நீயும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னு தான் அர்த்தம். உனக்கு புரியுதில்ல நான் சொல்கிறது அப்படின்ன உடனே மாயா வந்து பலமுறை டொன்னுக்கு தான் சப்போர்ட் பண்ண பார்க்குறான். ஆனால் ஹீரோ அடித்து சொல்லிடுறான், இங்கே பாரு, இன்னைக்கு காலையில் தான் நான் டொன் கிட்ட பேசிட்டு வந்தேன், அவன் சொன்னதை நான் அவங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன், நாலு பேரும் நீ ஹர்ட் ஆகிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல மாயா கோச்சுக்கிட்ட அங்கேருந்து எழுந்து போயிட்டா, ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு கண்ணெல்லாம் கலங்கி. ஸோ அப்போ இங்கே ஹீரோயின் வராளா, இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்றா போல். அவள் ஹீரோவை முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறா. இதை பார்த்துட்டு ஹீரோவும் அவளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு, என்னாச்சு உனக்கு, எதுக்கு என்னை முறைச்சிட்ருக்க இப்போ அப்படின்ன உடனே, உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் ஆனவனை இழிவானவனை நான் பார்த்ததே கிடையாது, நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க தெரியுதா அவனுக்கு, ஒருத்தனோட முதுகுக்கு பின்னாடி போயிட்டு குத்திகிட்ருக்க அப்படின்ன உடனே, நான் யாரையும் எதுவும் குத்தலை, நான் உண்மையை மட்டும் தான் சொன்னேன்ட்டுன்னு சொன்ன அதே விஷயத்த தான் நான் இப்போ மாயா கிட்ட சொன்னேன், எதையும் நான் மாற்றிலாம் சொல்லலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதெல்லாம் நீ பண்ணுறது தப்பு, உனக்கு புரியுதா புரியலையா. இப்போ மாயாவை டுன்கிட்டேருந்து பிரிச்சுட்டா, மாயா வந்து ஒன்றை டுன்னோட பிளேஸில் வச்சு பாப்பா நீ நினைக்கிறியா, சத்தியமாக அது நடக்காது. நீ என்னதான் பண்ணாலும் சரி, மாயா ஒன்றை ஒரு வேஸ்டான ஒரு ஃப்ரெண்டாக தான் பாப்பா. அதாவது வந்து எந்த ஒரு லைஃப் கோல்ஸுமே இல்லாமல் சும்மா ஊதாரி மாதிரி சுற்றுறவனாக தான் பாப்பா, ஒன்றை ஃப்ரெண்டு லெவலில் தான் வச்சுப்பா, அதுக்கும் மேலே சத்தியமாக அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கடுப்பாகிடுது. தேவையில்லாமல் நீ எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு உடனே, ஆமாம் நீ அந்த ரேசரை விட மோசமானவன் தான் தெரியுமா, அந்த ரேசர் அட்லீஸ்ட் அவனுடைய லவ்வை மாயா கிட்ட புரிய வைக்கணும், மாயாக்கு தன் மேலே காதல் வர வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி இப்போ இந்த செட்குள்ளே வந்து அவனுடைய ஹார்ட் ஒர்க்கை காலையிலேருந்து போட்டுக்கிட்டு இந்த வெயிலில் ஆக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டாது இருந்துட்டுருக்கான். ஆனால் நீ மாயாவை பிடிக்கும்னு சொல்லி மாயா பின்னாடி சுற்றிக்கிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதை தவிர வேறு என்ன உன் வாழ்க்கையில் ஒருபடியாக பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டுட்டு அங்கே இருந்து அவள் கிளம்புறா. அப்போ ஹீரோவும் ஹார்ட் ஒர்க்கை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு அவளை இழுத்துட்டு வரான். இப்போ அங்கே மூவியில் வந்து சீன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, அப்போ பார்த்தா அந்த ரேசருக்கு சுத்தமாக நடிக்கவே தெரியலை, அவன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கணும் போல் இப்போ மாயாவை மிரட்டுற மாதிரி. பட் ஆனால் அவன் மாயாவை பார்த்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சுத்தமாக எனக்கு ஆக்டிங்கே வரல, அதனால் மற்றவங்கெல்லாம் திரும்ப திரும்ப ரீடேக் பண்ணுறதுனால டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. அங்கே ஒரு சிலர் வந்து அவன் பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்குன்னு ரசிக்க வேற செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு டேக்கும் என்ஜி ஆகிட்டே இருக்க டைரக்டர் டென்ஷன் ஆகிட்டுருக்காரா. அப்போ ஹீரோ சடார்னு யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் பைக்கில் வந்து இவங்க எல்லாரையும் சுற்றி ஒரு என்ட்ரி கொடுத்து செம ஹீரோயிட்டுக்கா பைக்லேருந்து இறங்குறான். ஸோ இதை பார்த்த உடனே மாயாவுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் வரைஞ்சி போயிடுது. இப்போ இங்கே என்ன பண்ணுறான் நடுவில் அப்படிங்கிற மாதிரி அவன் முணங்கிட்டு இருக்கும் போது டைரக்டர் வந்து ஹீரோவையும் மாயாவையும் மாற்றி பார்த்துட்டு, ஆஹா இதே எக்ஸ்ப்ரெஷன் தான் நான் மாயா கிட்டேருந்து எதிர்பார்த்தேன், இப்படி தான் வந்துட்டு ஒருத்தன் திடீர்னு நடுவில் பூந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும்போது மாயாவோட ரியாக்ஷன் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த தேவையில்லாமல் அந்த ரேசரை வச்சு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக ஹீரோவை வந்து ஒரு +1 எக்ஸ்ட்ராவாக மூவியில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீ பைக் ஓட்டிக்கிட்டே வான்னு சொல்லி ஒரு சீனை சொல்லி மாயாவை ஆக்ட் பண்ண சொல்லிடுறாங்க. மாயாவுக்கு பயங்கர ஷாக்கிலே வரைஞ்சி போயிருக்காளா. ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்டான ரியாக்ஷன் வேறு அந்த டைரக்டர் பாராட்டிகிட்டு இருக்கான். இந்த சீனை முடிச்சதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சேலரின்னு சொல்லி 500 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்களும் உன்னுடைய ஒரு ப்ரூஃபை காட்டு, அதுக்கு பிறகு நீ சைன் போட்டு இந்த 500 ரூபாயை வாங்கிக்கோன்னே, எதுக்கு 500 ரூபா அப்படின்னோடனே, இப்போ நீ நடிச்சல்ல அதுக்கு தான் உடனே, ஓ இத்தனோண்டு பண்ணதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுப்பீங்களா, சரி 500 ரூபாயை தானே நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அவங்கள சரின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோக்கு டக்குன்னு கிளிக் ஆகுது. ஹீரோயின் கூட அன்றைக்கி பஸ்ஸில் சுற்றிருப்பான் இல்லையா, அப்போ வந்து 500 ரூபாயை வச்சு அவள் 1 வீக் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதுலேயே கூட மிச்சம் பிடிக்க முடிஞ்சா பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் பணத்தோட அருமை ஹீரோக்கு தெரியாததுனால தான் அவன் இந்த மாதிரிலாம் ஈஸியாக செலவு பண்ணுறான்லாம் சொல்லியிருப்பான்ல. அது எல்லாத்தையுமே இப்போ இவன் ரீகால் பண்ணி பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணை ஓடி போய் தேடிக்கிட்டு, சாரிங்க எனக்கு அந்த 500 ரூபா வேணும், என்கிட்ட கொடுங்க நான் ஐடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாயை அவங்கக்கிட்ட பேசி சைன் போட்டு வாங்கிக்கிறான். திரும்ப மாயா கால் பண்ணிகிட்டே இருக்கா ஹீரோ கிட்ட பேசிட்டு மனசு கேட்காம. அப்போ டுன் கால் எடுத்துகிட்டு, சாரி நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கில் இருந்தேன், அதனால தான் என்னால் பேச முடியலை, உனக்கு ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு, இல்லைனா எனக்கு கால் பண்ணாத, என்னால் பேச முடியாத டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறான். மாயா இதனால் ஹர்ட் ஆகி அழுகிறா. இந்த பக்கம் டுன்னுமே அவகிட்ட அப்படி பேசினதுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுறான் தான். இருந்தாலும் அவனுடைய அப்பா கேஸு, அதுக்கப்புறம் ஹீரோ சொன்னதுன்னு எல்லாத்தையுமே வந்துட்டு தான் பண்ணது கரெக்டு
தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஹீரோயினும் அதுக்கப்புறமா டைம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் படிக்கலான்ட்டு கிளம்பையில் தான் கரெக்டாக அந்த ரேசர் வந்துடுறான். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொடியூசரை பிடிச்சி இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கினேன், பட் ஆனால் நீ வந்து நடுவில் கெடுத்து விட்டுட்ட, ஒன்றுமே பண்ணாமல் நீ வாட்டுக்கு வந்து மாயாவோட க்ளோஸ் ஆகிற, என்னையும் மாயாவையும் பிரித்து விட்டுட்ட, ஒன்று அப்படியே விட்டுடுவேனான்னு சொல்லிட்டு சண்டைக்குன்னு வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ ஹீரோவும் பதில் பேசிகிட்டே இருக்கான். இவங்களோட வாக்குவாதம் முத்தி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ரேசர் இருக்கான்ல, ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க அப்பாவை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோவால் பொறுத்துக்க முடியலையா, ஸோ வந்து பஞ்ச் பண்ணிடுறான். இவங்களுடைய சண்டை அதுக்கப்புறம் நீள்றதுக்காக ஆரம்பிச்சிடுது. பிறகு ஹீரோயினும் அப்புறம் அந்த ரேசருடைய அம்மாவும் சேர்ந்து தான் சண்டையை வந்து விலக்கி விட்டு ரெண்டு பேரையும் பிரிக்கிறாங்க. இந்த சண்டையில் நடுவில் போனதுனால ஹீரோயினுக்குமே கையிலெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு போயிடுது. இதுக்கு வந்த உடனே ஹீரோவுடைய அப்பா அவனுடைய ஃபேஸையும் ஹீரோயினுடைய கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரா. ஸோ நானி வந்து ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் இவர் நானியை தள்ளு போக சொல்லிட்டு ஹீரோக்கு வாயிலேருந்து வர ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் கூட பிரச்சனை பண்ணாமல் நீ இருக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, அதுக்கு ஹீரோவும் இங்கே பாருங்க, எப்போ பாரு பிரச்சனை வந்து நான் தான் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, பிரச்சனை என்னை தேடி வருது, நான் அமைதியாக இருந்தாலும் தானாக தேடி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ என்ன, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், சாரி கேட்கணும், திரும்ப பண்ணக்கூடாது, அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் அவங்க அப்பாவை பேசவே விடாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இவர் வேற இவன் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்தில் இருக்காரு. ஹீரோ இப்போ கிளம்பி போன உடனே நானியும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்களா. அப்போ ஹீரோயின் மட்டும் நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோடைய அப்பா அவளை எடுத்தது திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. புதுசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், அப்போல்லாம் நீ எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன், என் பையனை வெளியில் போக விட மாட்டேன், படிக்க வைக்கணுங்கிறதுல அவ்வளோ குறிக்கோளாக இருந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போல்லாம் நீயும் அவன் கூட சேர்ந்து வெளியில் போய் சுற்றிட்டு இருக்கேன், என் பையன் வீட்டிலேருந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, அவன் ஒழுங்காக படிக்கிறதே கிடையாது, உனக்காக நான் எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருந்துகிட்ருக்க, இப்படி இருந்தால் என் பையனை எப்படி நீ பாஸ் ஆக்க வைப்ப அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறாரு. எனக்கு வாங்கின காசுக்கு வந்துட்டு ஒழுங்காக வளைக்க மாட்டேங்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கில்ட்டி ஆகிடுது. ஸோ இப்போ ஹீரோவை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வராளா. பார்த்தா ஹீரோவும் அவகிட்ட இந்த புக்கெல்லாம் பிடிங்க வச்சுட்டு படிப்பு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல உனக்கு கையில் அடிபட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. அப்போ ஹீரோவுமே இல்லை, என்னால் தான் உனக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு தடவை என் கூட நீ வெளியில் வரும்போது ஏதாவது பிரச்சனை ஆகிடுதில்ல, அதுக்காக சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்குமே வந்துட்டு அவங்க லைட்டாக அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கானா. அவள் வந்து திரும்ப சாரி கேட்கவும் ஹீரோயினும் நீ எதுக்காக திரும்ப திரும்ப இப்போ சாரி கேட்டுட்ருக்க, உங்கள் அப்பாவை பற்றி அவன் தப்பாக பேசினான் தானே நீ அவனை அடிச்ச, அதில் என்ன தப்பு இருந்துட்டுருக்கு, யாருக்காக இருந்தாலும் அவங்களுடைய பேரண்ட்டை பற்றி பேசினா கோவம் வரதானே செய்யும், நம்ம என்ன தான் பேரண்ட்ஸ் கிட்ட கோச்சிக்கிட்டாலும் பேரண்ட்ஸை வந்து நம்ம விரும்பாமல் வெறுத்துருவோமா, இல்லை ஸோ நீ பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லவும் அவனுமே அவளை ஒரு மாதிரியாக பார்க்குறான். ஏன்னா முறையாக ஹீரோ மேலே தப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா, அது அவனுக்கு புதுசாக இருக்குது. இல்லை அவளுக்கு சின்னதாக ஒரு காயந்தான், ஆனால் நம்ம ஹீரோவும் பயங்கரமாக வந்து பாக்ஸிங்க்கு க்ளவுஸ் சுற்றி விடுற மாதிரி சுற்றி விட்டுடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் அவனை டீஸ் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணுற மாதிரியெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிடுறாளாம். அப்போ ரெண்டு பேரும் தங்களை அறியாமலே ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. அப்படியே ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் ரெண்டு பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் சுதாரிச்சுக்கிட்டு எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து சாக்கெல்லாம் சொல்லிட்டு ஓடிட, ஹீரோவும் அவ க்யூட்டாக இருக்கா, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறா போல் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே பேசி சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் டீச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பையில் ஹீரோ வந்து அவகிட்ட 500 ரூபாய் காசு கொடுக்குறான். எதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அன்றைக்கி அவங்ககிட்ட கடன் வாங்கினல அதுதான். உடனே நீ என்ன அன்றைக்கி 500 ரூபாயை கடன் வாங்கின, நீ அன்றைக்கி 508 ரூபாயில் கடன் வாங்கின அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, தெரியும் அந்த மாதிரி கஞ்ச பிஷ்னாரி எல்லாம் கணக்கு கரெக்டாக வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அமௌண்ட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப பாக்கெட்லேருந்து 8 ரூபாய் கணக்கு பண்ணி எடுத்து அவகிட்ட அதையும் கொடுக்குறான். ஹீரோயின் வந்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கையில் அவன் அவளுக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறான். இங்கே பாரு, இந்த 500 ரூபாய் வந்து எங்கள் அப்பா சம்பாதிச்ச காசு கிடையாது, இன்னைக்கு நான் அந்த மூவியில் ஆக்ட் பண்ண இல்லையா, ஸோ அதுக்காக எனக்கு கிடைச்ச சம்பளம், என் லைஃப்பில் நான் முறையாக ஒரு வேலை பண்ணி அதுக்காக எனக்கு கிடைச்ச சேலரி தான் இது, என்னுடைய முதல் சம்பளத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டா தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் ஹீரோயினுக்கு மனசெல்லாம் பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிடுது. அவள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோவை பற்றியே நினச்சிக்கிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காளா. அவளோட தம்பி எப்பவும் போல், அப்பா இவளை நம்பாதீங்க, இவளுக்கு சீக்கிரட்டாக ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் போல், அப்பப்போ இப்படி தான் சிரிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்பா அவங்க அப்பாவுமே கையில் என்னாச்சு காட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த கட்டை ரிமூவ் பண்ண வராரு. ஹீரோயினும் இல்லை சின்ன அடி தான் இருக்கட்டும்னு சொல்கிறான். அந்த பேண்டேஜ் போட்டதே சரியில்லை, இங்கே கூட நான் நல்லா போட்டு விட்டுறேன்னு அவங்க அப்பா கையை பிடிச்சி இழுக்க அவள் அதை கலட்டவே விட மாட்டேன்னு சொல்லிடுறா. ஹீரோ போட்டு விட்டனால அவளுக்கு அது கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருக்க போல். அப்பாவும் அதுக்கப்புறமா இந்த பைக்கர் பையனுக்கு நீ டியூட்டரிங் பண்ண போக ஆரம்பித்ததுலேருந்து டெய்லி ஏதாவது ஒரு காயத்தோடு தான் வந்துட்டுருக்க, பேசாமல் நீ அவனுக்கு டியூட்டரிங் கொடுக்கறத நிறுத்திடு, வேறு யாராவது பசங்களை பார்த்துக்கலாம், அமௌண்ட் கம்மியானா பரவாயில்லன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இவன் ரொம்ப நல்லவன் தான், இந்த முறை எனக்கு இவனால் அடிப்படலை, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன காயம்தான், நான் தான் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சமாளிக்கிறான்.
பக்கம் ஹீரோவும் அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது, இல்லை எனக்கும் என்னால் பிரச்சனை வந்துருச்சுல்ல அதுக்காகத்தான். உடனே அப்போ என்னைக்கு தான் உன்னால் பிரச்சனை வரல, நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கியா, எந்த ஒரு விஷயத்துலையும் மாட்ட மாட்டேன்னு எனக்கு சொன்ன இல்லையான்னு. உடனே நான் தான் சொல்கிறேன்ல, எப்போ பாரு நானே பிரச்சனையை தேடி போகலை, பிரச்சனை தான் என்னை தேடி தேடி வந்துட்டுருக்கு, இன்றைக்கி கூட நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் அடித்ததுக்கு காரணமே அவனை உங்களை இன்சல்ட் பண்ணதான். உடனே யார் எது பேசினா என்ன, நீயும் வாயால் பேச வேண்டியதானே, நீ எதுக்கு முதல்ல கை நீட்டின, வயலன்ஸ் எல்லாத்துக்கும் தீர்வாகிடும்னு நினைக்கிறியா அப்படின்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. உடனே அவனும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். சரி அடுத்த முறை அந்த ரேசர் வந்து உங்களை பற்றி மட்டமாக கேவலமாக பேசட்டும், அவன் பேசுறது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் அப்பா கிட்ட இப்படி பேசாதரா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன், கையை நீட்ட மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வந்து யோசிக்கிறாரு, எனக்காக அவன் சண்டை போட்டானா, அப்போது என்ன அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா, எனக்காக ஒருத்தனை அடிக்கிற அளவுக்கு அவன் மனசில் நான் ஆழமாக இருக்கேனா, இதெல்லாம் புதுசாக இருக்குது, இல்லை என் பையன் என்னையும் கொஞ்சம் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள சொல்லிக்கிட்டு தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அங்கேருந்து வெளியில் வரையில தான் அப்போ மாயா வராளா. ஸோ மாயா வந்து ஹீரோ கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ண, அங்கே என்னுடைய ப்ரொஃபஷ்னல் வேர்ல்டு அது, அங்கே நீ அந்த ரேசரை போட்டு அடிச்சிருக்க கூடாது, என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் இங்கே பாரு இப்போ நான் பேசுகிற மூடில் இல்லை, நாளைக்கு நம்ம பேசிக்கலான்னு சொல்கிறான். மாயா விடாமல் எங்கே போனாலும் ஏன்டா அப்படி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க, உனக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னா நீ திரும்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்காகடா அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, அங்கே எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா, என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமான்னு. உடனே என்னால் எப்போ பாரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காது, அங்கே என்ன நடந்துச்சுன்னே உனக்கு தெரியாது, வந்த உடனே என் மேலே பழிய தூக்கி போட்டுட்ருக்க அப்படின்ன உடனே பின்ன வேறு யாரால பிரச்சனை வந்துச்சு, நீ தான் நான் முதல்ல கையை நீட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோமே எங்கள் அப்பாவை பற்றி அவன் பேசுவான், நான் பார்த்துட்டு வாயை மூடிட்டு வந்துட்டு இருக்கணுங்கிறியா அப்படின்ன உடனே அது இங்கே மாயாவும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எப்போவும் நீ மட்டும்தான் அடிபட்டு வருவாய், இந்த முறை ஒன்னால் ஹீரோயின் அங்கே அடிபட்டிருக்கா, அது உனக்கு புரியுதா புரியலையா, நீ உன் கோவத்தில் என்ன பண்ணுறனே தெரியல, உன்னால் பல பேர் ஹர்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டான். இதை கேட்டோன்னே ஹீரோவும் நான் அவகிட்ட சாரி கேட்டுட்டேன், உண்டை வந்து ட்ரெஸ்ஸிங் போட்டு விட்டுட்டேன், எங்கள் அப்பா கிட்ட சாரி கேட்டுட்டேன், இன்னும் வேறு யார்கிட்ட நான் சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன், அந்த ரேசர் கிட்டையா, சரி இப்போ அவன் காலில் போய் நான் விடட்டா, எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசினல்லடா அதுக்காக நான் அவனை அடிச்சிட்டேன், சாரிடா வேணும் இன்னும் கொஞ்சம் பேசிக்கோ அப்படின்னு போய் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா, சும்மா கடுப்பை கலட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். மாயா வந்து இப்போ அங்கேருந்து என்ன பேசுனே தெரியாமல் வெளில வராளா. அப்போ டுன் வந்துடுறான், அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லையில் மாயா ஆல்ரெடி டுன்னு நல்லா ஹர்ட் ஆகிருக்கால, ஸோ அவள் போயிட்டு அங்கே நிற்கிட்டே இருக்கா எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லாமல். டுன்னு வந்து இந்த மாதிரி எனக்கு ஃபோனில் பேசுனதுக்கு சாரி, எனக்கு வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் அவங்க கூட டைம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க மாயாவும் எனக்கு புரியுது உங்களுக்கு உங்கள் வேலை தான் ரொம்ப முக்கியம், அதை தவிர்த்து வேறு எதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு, ஸோ என் கூடலாம் பேசி நீங்கள் எதுக்காக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கணும், நீங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையிலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. டுன் வந்து இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ன உடனே மாயாவும், ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால் ஒருத்தர்கிட்ட நிஜமாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா வெறும் வாய் வார்த்தையால் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்காக நான் நிற்பேன், உனக்காக டைம் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா அந்த பொண்ணு அதை நம்பிடுவா, அவளோட ஃபீலிங்ஸ் ரொம்பவே ஹர்ட் ஆகிடும் அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாளா. டுன்னுக்கு மனசே நொந்து போயிடுது. நாள் காலையில் ஹீரோ இப்போ டுன்னை பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஸோ மாயா கிட்ட சொன்னதுக்கப்புறமா மாயா கண்டிப்பாக இவன் மேலே கோச்சிட்டு தான் இருப்பா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுதா. ஸோ அதனால் அவன் டுன்னுக்கு முன்னாடியே மாயாக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரியும், நான் ரெடி ஆகிட்டேன், நீ எப்போ வரப்போகிற காலேஜுக்கு, சரி நானும் தான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நாம எனக்கு ஃபுல்லாக ஒன்னா டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி டுன்னை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் ஹீரோவும் இப்போ காலேஜுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார்ல, ஹீரோ கடைசி எக்ஸாமில் ஃபெயில் ஆக்குனாரே அவர் தான், இப்போ அவரை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவர் வந்து மாயாவுக்கு கொஞ்ச நாள் கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நடந்த 2-3 எக்ஸாமில் அவளுக்கு மார்க் குறைஞ்சிட்டதுனால அவள் வந்து டாப்பர் ஆக முடியாது, செகண்ட் பிளேஸ் தான் அவளுக்கு கிடைக்கும், இந்த சம்மர் ஸ்கூலுக்கு அப்புறம் அவள் நல்லா ஸ்கோர் பண்ணாதான் செகண்ட் பிளேஸ்மே அவளுக்கு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவுமே பிலோ ஆவரேஜாகவே அவனுடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த எக்ஸாமில் அவன் ஏ கிரேட் வாங்கியே தீர்னா தான் கிராஜுவேட் ஆக முடியும்லாமும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கே இவங்களுக்கு பேசி முடிச்சுட்டு வெளியில் வரையில் மாயாவோட ஃபேன்ஸ் 2-3 பேர் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க கூட நின்று, அவளும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பிறகு ஹீரோவுமே நீ ஏன் இவ்வளோ கைண்டாக இருக்க, யார் கேட்டாலும் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கன்னு உடனே, ஃப்ரெண்ட்ஸோட அருமை தெரியாதவன் நீனு, யார் கூட எப்படி பழகணும்னு ஒழுங்காக இல்லைனா இப்படி தான் உனக்கு ஃப்ரெண்டே இல்லாமல் இருப்பேன்னொடனே, என்ன தவிர வேறு யார் உனக்கு ஃப்ரெண்டு இருக்கா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு மாயாவும் திட்ட, உடனே ஹீரோவும் அதான் ஜெங்கு இருக்கான்ல எனக்கு போதும் நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ அடுத்தவங்களோட பொலைட்டாகவும் கைண்டாகவும் பழகலைன்னா சத்தியமாக அவன் கூட யாரும் இருக்க மாட்டாங்கடா அப்படின்னு மாயா திட்டிகிட்டு இருக்கா. பிறகு ஹீரோவும் அவகிட்ட போயிட்டு சாரி கேட்குறான், நேற்று கோவத்தில் உன்னை திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க 2 பேரும் அப்படியே திட்டிக்கிட்டு
அதுக்கப்புறம் அப்படியே டீசிங்காகவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அப்படி கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் டீஸ் பண்ணி அவங்க வந்து கண்ணா பின்னாடி விளையாடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க சிரிச்சுக்கிட்டு. அங்கே வரக்கூடிய ஹீரோயின் வந்து ஹீரோவை மனசில் வச்சுக்கிட்டே தான் வந்துட்டுருக்காளா. இப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாகவும் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு அவளுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹீரோ போட்ட கட்டை அவங்க அப்பாவை தொடக்கூட விட மாட்டேன்னு சொன்னவ ஹீரோ இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் போட்டு விட்டு அந்த கட்டை அவிழ்த்துடுறா. நான் எதுவும் யோசிக்கக்கூடாது, நான் யோசிக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். அவங்க 2 பேருக்கும் டியூட்டரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் வந்து சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோயின் ரொம்ப டல்லாக இருக்கிறதையும் ஹீரோவை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறதையும் அவன் வந்து கவனிக்கிறான். பட் அப்போ பாயா இருக்கிறதுனால அவன் எதுவும் கேட்டுக்கல. ஜஸ்ட் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே அவளை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த இடத்துல தான் அந்த ரேசரும் அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவினால மூவியில் நடிக்கக்கூடிய சான்ஸ் வந்து அவனுக்கு போயிடுச்சுங்கிற ஆதங்கத்தில் அவன் இருந்துட்டுருக்கான். ஸோ இப்போ இங்கே ஹீரோ வந்து பாஸ் ஆகலைன்னா அவங்க அப்பா கிட்ட பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பான். மாயாவோட அவன் வந்து ஹையர் ஸ்டடீஸும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாயாவையும் முதல்ல பிரித்து விட்டாதான் இவனுக்கு மாயா கூட சேர சான்ஸ் இருக்குது, ஹீரோவை பழி வாங்கவும் முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த எக்ஸாமில் எப்படியும் கிராஜுவேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. என்னன்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, ஒரு ட்ரக் டீலர்னு சொல்லிட்டு, ஸோ அவனை பிடிக்கணும்னு சொல்லி தான் இப்போ போலீஸில் வந்து ஒரு டீம் போட்டு பயங்கரமாக மீட்டிங்கில் தீவிரமாக இறங்குறாங்க. ஸோ இப்போ அந்த கென்னுங்கிறவனை ட்ராக் பண்ணிவிட்டு அவன் அன்றைக்கி நைட்டு ட்ரக் கடத்துறதுக்கு ஒரு பிளேஸ்க்கு வர போகிறாங்கிற க்ளூவோட அங்கே கரெக்டாக டொன்னும் அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் வராங்க. அப்போ கரெக்டாக பார்த்தா அங்கே கென் வரல, அவனுக்கு ஆல்ரெடி தகவல் கிடச்சிருச்சு போல். ஸோ அதுக்கு பதிலாக வேறு யாரோ ஒரு ஆளை தான் அனுப்பி வச்சுருக்காங்க. இதை எல்லாத்தையுமே டொன்னும் அப்புறம் இன்னொரு ஆஃபீஸரும் சேர்ந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த கென்னை பிடிக்க முடியல. ஸோ அடுத்த ஆர்டருக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு டொன் கூட இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ஆஃபீஸர் சொல்லும் போது டொன்னும் இல்லை இவனை விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாது, இவனாவது வந்துட்டு எனக்கு கிடைச்சாகணும், எனக்கு ஏதாவது ஒரு க்ளூ தேவை, ஸோ நான் இவனை அப்ரோச் பண்ண போகிறேன்னு அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல கேட்காம டொன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். ஸோ இதனால் டொன்னுக்கும் அங்கே வந்திருக்க அந்த ட்ரக் கேங் மெம்பருக்கும் வந்துட்டு சண்டை வந்துடுது. 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த மெம்பர் அவனுடைய பாக்கெட்லேருந்து கன்னை எடுத்து டொன்னை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதில் ஒரு குண்டு டொன்னுடைய ஷோல்டரில் பற்றுது. ஸோ டொன் வந்து வலியோட அப்படியே கீழே விழுக இவன் டொன்னை வந்து கொலை பண்ணணுன்ற நோக்கத்தோட திரும்ப ஷூட் பண்ண வரான். ஆனால் அதுக்குள்ள டொன்னுடைய அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார்ல, அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு அவருமே உள்ளே வந்து ஷூட்டிங்கில் இன்வால்வ் ஆகிடுறாரு. ஸோ அந்த கெட்டவன் தப்பிச்ச வீட்டில் ஹீரோ கிச்சனுக்குள்ளே யாரையுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனாவே என்னென்னத்தையோ போட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை வியந்து பார்த்துட்டே இருந்துட்டுருக்காங்க. அடுப்பில் நெருப்பெல்லாம் வர ஆரம்பிக்க அவனும் இது வந்து சூப்பராக இருக்கே, பேனில் ஃபயர்லாம் வந்துருச்சு, நான் வீடியோவில் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னா என் டிஷ்ஷும் ஆகோன்னு இருக்கும்னு சொல்லிட்டு தனக்கு தானே பெருமை பேசிக்கிட்டு அவன் செமையாக பண்ணி கொண்டு வரான். பார்த்தா நம்ம ஹீரோ எனக்கு தாதை கொண்டு வந்து வைக்கிறான். என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நான் சமைச்சதே கிடையாது, நான் சமைச்ச ஃபுட்டை நீ தான் முதல்ல டேஸ்ட் பண்ண போகிற, அதுக்கு நீ சந்தோஷப்படணும் அப்படின்னா அவன் தற்பெருமை பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினும் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோவுமே இல்லை அது வந்து உன்னை பார்த்தாலே கொஞ்சம் பாவமாக இருக்குது, நீ ரொம்ப தின்னாயிட்டே போயிட்டுருக்க, ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையான்னு கூட தெரியல, எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா உனக்கு கொஞ்சமாக அது தெம்பு இருக்கணும்ல, அதனால தான் உனக்காக பாவப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்தேன், நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் உன் பிட்டியெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே மரியாதையாக படிக்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறான். இதனால் ஹீரோக்கு கடுப்பேறிடுது. இவளுக்கு திமிரு, இவளுக்கு நான் சமைச்சதெல்லாம் சாப்பிட கொடுத்தே வைக்கல, போனால் போது சேடாக இருக்கா அப்செட்டாக இருக்கான்னு சொல்லி அவளுக்கு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மைண்டை சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன் பாரு அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கும் போது தான் நானியும் அதெல்லாம் கேட்டுட்டு ஓ அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டு அவகிட்ட சாரி கேட்கறதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் நீ குக் பண்ணியா, அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுமா, பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு பொண்ணுக்கிட்ட மனசார சாரி கேட்டாலே அவள் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்காக சாரி கேட்கணும், நேற்று ஏதோ என்ன அறியாமல் மாயா கூட இருந்தப்போ அவளோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இவளை கவனிக்கல, அதுக்காக இவள் கோச் பண்ணால் அது என் மேலே தப்பு இல்லை, நானும் மாயாவும் எப்போவுமே க்ளோஸ் தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நானியும் இவனை பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. அப்போ அவனும் அவளுக்கு என் சாப்பாடை சாப்பிட கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைச்சதை அவனே சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீ அதை பார்த்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார அம்மாவுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. வேலைக்கார அம்மாவும் நானி சொல்லி வச்ச மாதிரியே அங்கே ஒரு ட்ராஷ் கேனோட வந்து நிற்கிறாங்க. ஹீரோவும் வாயில் சாப்பாடை வச்சது தான் சரி, அதுக்கப்புறம் அவன் முகம் கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கு, சாப்பாடு சகிக்கலை போல். அப்போ அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட்பினை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் கடுப்பாயிடுது. அதை தள்ளி விட்டுட்டு நான்லாம் சாப்பிட்ருவேன், நான்லாம் எப்படிப்பட்ட ஆள், என் சமையல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல்
முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருக்கான். பிறகு அவனும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கே வந்துடுறான். ஸோ இப்போ இன்னமுமே அவள் கடுப்பில் இருந்துட்டுருக்காளா, அது தெரியாமல் இவன் வேற அவளை டீஸ் பண்ணுறேன்ற மாதிரி ஆரம்பித்து கடைசியில் அவகிட்ட பாசை பற்றியே பேச ஆரம்பிச்சிடுறான். எங்கள் அப்பா கொடுக்குற காசெல்லாம் பத்தலையா, என்கிட்டையும் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட ஹீரோயின் கோச்சுக்கிட்ட அங்கேருந்து எழுந்து போயிடுறா. என்னடா இது, வாயை திறந்தாலே எதுலையாவது பிரச்சனையில் மாட்டிக்கிறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, அவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் முழிச்சிட்ருக்கான். ஹீரோயின் எழுந்து போனதுக்கப்புறம் தான் அவன் வந்து பார்க்குறான். அந்த இடத்துல ஹீரோயின் நிறையா ரிசர்ச் பண்ணி அவனுக்காகன்னு சொல்லி காலேஜில் ப்ராஜெக்ட்டுக்குன்னு டாபிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா, ரிப்போர்ட்ஸ் எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு இவன் எவ்வளோ நேரம் இதெல்லாம் சர்ச் பண்ணி எழுதியிருப்பான்னு தெரியலையே, நைட்டெல்லாம் தூங்கினாலா இல்லையா, இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் கிட்ட ஓவராக தான் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி போயிட்டால. அவங்க வீட்டுக்கு வர வழியில் அங்கே நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்டு அவகிட்ட வந்து இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த ரேசர் இருக்கான்ல அவனும் அவனுடைய கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் தான். ஸோ இப்போ என்னென்னா ஹீரோவை எக்ஸாம் எழுத விடக்கூடாது, அவனையும் மாயாவையும் பிரிச்சாகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கானுங்க இல்லையா. அதுக்காக ஹீரோ வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ஹீரோயின் டியூட்டரிங் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே வார்ன் பண்ணுறானுங்க. வந்து இந்த மாதிரி பிடிச்சு நிறுத்தி மிரட்டுறானுங்க. நீ வந்து ஹீரோக்கு இனிமேல் டியூட்டரிங் பண்ணக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த வேலையை விட்டுணும்னு சொல்லிட்டு. அப்போ அவளை மிரட்டையில் அவளும் பயங்கரமாக அவனுங்களை போட்டு அடிக்கிறதுக்கு கிக் பண்ணுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறா. 4-5 பேர் இருக்கானுங்க, எல்லாரையும் இவன் வசமாக வச்சு சாத்திட்டுருக்கா. அப்போ வந்து ஒருத்தன் கட்டையால் அவளை தலையில் அடிச்சிடுறான். ஸோ அதனால் ஹீரோயினுடைய கிளாஸ் கீழே விழுந்துருது. ஹீரோயினுக்கு கிளாஸ் இல்லைனா சுத்தமாக கண்ணு தெரியாது போல். அங்கே கீழே விழுந்து விழுந்து தட்டி தட்டி தேடிட்டுருக்கா. இதை பார்த்த உடனே மற்றவனுங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராகிடுறானுங்க. கண்ணாடி இல்லைனா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதா, எவ்வளோ ஆட்டம் ஆடினேன், எவ்வளோ அடி அடித்த, இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தர் சிக்னல் கொடுக்க மற்ற 2 பேர் அவளை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அவளை அடிடா, அவள் நம்மளை அடித்ததுக்கெல்லாம் சேர்த்து அவளை அடி, கூடவே வந்துட்டு ஹீரோக்கு டியூஷன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அப்போவுமே வந்துட்டு இவங்க கிட்டேருந்து தப்பிக்க தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. நீங்களாம் சொன்னால் நான் கேட்க மாட்டேன், நான் வந்து டியூட்டரிங்கில் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இவனெல்லாம் அடிக்கக்கூடாதுரா, பாவம் பொண்ணு இல்லை, கிஸ் பண்ணி தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் க்ளோஸராக வரான். அந்த சமயத்தில் கரெக்டாக அங்கே வந்துடுறான். ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்து ரொம்பவே நெகிழ்ச்சி ஆகிட்டான்ல. இப்போ அதனால தான் அவளை பார்க்குறதுக்காக வந்திருக்கான் போல். ஸோ இப்போ ஹீரோ அங்கே வந்துட்டான்னு உடனே அவங்களுடைய ஐடென்டிட்டி ஹீரோக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுங்க எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுறானுங்க. இங்கே ஹீரோயினும் வந்துட்டு அவனுங்க யார், எதுக்காக இதெல்லாம் வந்தானுங்கன்னு தெரிஞ்சுக்கணும், முதல்ல பிடி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஸ்பெக்ஸ் இல்லை, கண்ணு தெரியலங்கிறதையும் ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான். ஹீரோயின் கீழே குனிஞ்சு கையை வச்சு தேடிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறான். ஆனால் ஹீரோயின் அதை வாங்கிட்டு தான் ரியலைஸ் பண்ணுறா. அதில் நடுவில் லென்ஸே இல்லை, ஃபுல்லாக உடஞ்சி போயிடுச்சு, ஓட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து உனக்கு கண்ணாடி போடலன்னு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்க சுத்தமாக தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. அவள் தலையிலலாம் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அப்படியே அவளை பிடிச்சு ஜெங்கோடைய மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஜெங்கோ ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சுன்னு ரொம்ப பதட்டப்படவும் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு அவனும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இங்கே ஹீரோயினும் இந்த ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் தேவையில்லை, முதல்ல யார் அவனுங்க, நான் அவனுக்கு டியூஷன் எடுக்கிறதுல அவனுங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை கம்பல் பண்ணி அவளுக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் முதல்ல போட்டு விட்டுட்டு என்னால் தான் உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்ல, எனக்கு நீ டியூட்டரிங் செஷன் ஆரம்பித்ததுலேருந்து உனக்கு ஏதாவது அடிபட்டுகிட்டே இருக்குல்ல, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் இல்லை பரவாயில்ல, இதுக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்கிறான். நீ அந்த பசங்க வந்து அவ்வளோ ரொம்ப பண்ணுறாங்கன்றப்போ அவனுங்க கிட்ட எனக்கு டியூட்டரிங் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா வச்சுப்பானுங்களே. நான் உடனே இல்லை, நான் ஒரு தடவை கமிட் ஆகிட்டேன்னா அதிலேருந்து நான் விலக மாட்டேன், கண்டிப்பாக உன்னை கிராஜுவேட் ஆக வைப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. கூடவே கிளாஸ் இல்லாததுனால ஹீரோவோட ஃபேஸ் தெரியலன்னு ரொம்ப க்ளோஸராக வர ஹீரோ கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து போயிடுறான். அதுக்கு பிறகு அவனும் அவளை தரன்னு இழுத்துக்கிட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்துடுறான். இங்கே எதுக்கு வந்திருக்கோம், என்னை முதல்ல வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. கம்முனு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் பார்த்தா அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அவளும் இதெல்லாம் இவ்வளோ குட்டியாக இருக்குது, இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு வம்பு பண்ணிகிட்டு இருக்கா. அவன் காதிலே வாங்காமல் அடுத்ததாக அவளை ஒரு ஆப்டிஷன்ட்டு இழுத்துட்டு போயிடுறான். அங்கே போய் அவளுக்கு கண்ணெல்லாம் திரும்ப செக் பண்ணிவிட்டு இந்த முறை அவன் வந்து ஸ்பெக்ஸ் அவளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு லென்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண சொல்கிறான். ஸோ அவங்களுமே காண்டாக்ட் லென்சஸ் கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் கூட்டிகிட்டு வரானா. அப்போ ஹீரோயினும் இப்போ எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ன உடனே எல்லாம் என்னால் தானே நடந்துச்சு, உன்னோட கிளாஸ் உடஞ்சதுக்கு நான் தானே இப்போ காரணமாயிட்டேன், என்ன வந்து உங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்கிறதுக்காக தானே அவனுங்கெல்லாம் வந்து வம்பு பண்ணானுங்கன்னு உடனே அது சரி, அப்புறம் இதுக்கு ட்ரெஸ்
வாங்கி கொடுத்த அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோவுமே அன்றைக்கி ஒரு நாள் சண்டேயில் என்னால் தானே உன் ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு மாயாவுடைய மூவி ஸ்பாட்டில், அதுக்காக தான் இப்போ வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பேசிகிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் நீ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்க. இப்போ உனக்கு கோவம் எல்லாம் போயிடுச்சா அப்படின்ன உடனே கோவமா என்ன கோவம் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, நேற்று நான் ஃபுல்லாக உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, மாயா மேலே மட்டும்தான் டென்ஷனாக இருந்தேன்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் பொச ஆகிடுச்சுல்ல, அதனால தான் நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினச்சி இன்னைக்கு உனக்கு சமைச்சும் கொடுத்தேன், இப்போ உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், கூல் ஆகிட்டியான்னு உடனே என்ன உளறிட்டு இருக்க, உனக்கெல்லாம் நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நீ என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது, நான் எதுக்காக உன்னோட அட்டென்ஷனுக்கெல்லாம் ஏங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ பொய் சொல்கிறேங்கிறது நல்லாவே தெரியுது, யாருக்கிட்ட பொய் சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொய் சொல்ல ஆரம்பி, உன்னோட நடிப்பெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, நீ நிஜமாவே நானும் மாயாவும் பழகிறத பார்த்து ஜலஸ் ஆகிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மாதிரி க்ளோஸராக வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கையில் ஹீரோயினுக்கு இவ்வளோ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்செல்லாம் பறக்குது. அப்படி விலகி போக பார்க்குறா. ஹீரோவும் பயங்கரமாக டீஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கான். அவளை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணையில் அவள் தெருமுனையில் இறங்கிக்கிறான். ஆனாலும் ஹீரோ வந்து அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு ஐயோ எங்கள் அப்பா பார்த்துட போகிறாங்க சீக்கிரம் போன அவள் துரத்திட்டு இருக்கா. அப்போ பாருட்டு அவளோட தம்பிக்கிட்ட மாட்டிக்கிறா. ஸோ தம்பிக்கும் ஹீரோக்கும் ஆகாது இல்லையா, இப்போ தான் 2 பேருக்கும் ஹீரோயின் கூட என்னென்ன சம்மந்தங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவள் தம்பியும் நீ இவனை தான் டேட் பண்ணுறியா, சரி பரவாயில்ல என் அக்கா ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்கா, அதனால இவனே நீ டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினும் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு துரத்துறா. நீ எதுக்கு என்ன துரத்துறதுலேயே குறியாக இருக்க, உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கீங்களா, உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா, இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு என்ன இதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் பதில் சொல்ல மறுக்கிறா. அப்பாவை தம்பியுமே இங்கே பாரு எங்கள் அக்காவை டேட் பண்ணுன்னா என்கிட்ட கேட்டு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நான் அப்பா அக்கா மட்டும்தான் இங்கே இருக்கோம் அப்படின்னா பதில் அடிச்சுக்கிட்டே அக்கா நீ போலீஸ் மேனை டேட் பண்ண போறியா இல்லை இவனை டேட் பண்ண போறியா, இவன் ஒரு பைக் ரேசர், இவனெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதனால் அவன் தம்பியை திட்டிகிட்டே இருக்கும் போதே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி அவனை கூட்டிகிட்டு வந்துடுறா அவன் பைக் நிறுத்தின இடத்துக்கு. இங்கே பாரு மரியாதையாக சீக்கிரம் கிளம்பிடுன உடனே எங்கள் அப்பா பார்த்துட போகிறாரு அப்படிங்கிறா. அதனால் இவன் திரும்பி பயந்து பேச ஹீரோவும் உங்கள் அப்பா என்ன அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறா. ஹீரோவும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க எனக்கு அந்த மனுஷனை பார்க்கணும் போலவே இருந்துட்டுருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். போ தாராளமாக போ, அவரே டெய்லி உனக்கு டியூட்டரிங் ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்து நான் ஹர்ட் ஆகிட்டுருக்கேன்னு சொல்லி செம்ம கார்டில் இருக்காரு, உன்னை கையில் கிடச்சா அவ்வளோதான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அவளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியும், நல்லா ஃபைட் பண்ணுவார், எனக்கு ஃபைட் பண்ண சொல்லி கொடுத்ததே அவர் தான், நீ போயிட்டு நல்லா வசமாக வாங்கிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்ல ஹீரோ அப்படியே பேக் அடிச்சிடுறான். என்னது உங்கள் அப்பா அவ்வளோ கொலகான்ட்டு இருக்காரா அப்படின்ன உடனே இருக்க மாட்டாரா பின்ன, அவரோட ஒரே பொண்ணு ஹர்ட் ஆகிட்டு இருந்தா அப்படின்னோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே அவன்கிட்ட வந்து சாரி கேட்குறான். உங்கள் அப்பா கோவப்படுறது கரெக்டு தான், நிஜமாவே எனக்கு நீ டியூட்டரிங் ஆரம்பித்ததுக்கப்புறமா டெய்லியுமே ஹர்ட் ஆகிட்டு இருக்கல, ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கோ திரும்ப வந்து படப்படப்பாயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோ வேற பாக்கெட்லேருந்து அவள் ஒழிச்சு வச்சிருக்கா அவளுடைய ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பெக்ஸ் எடுத்து கண்ணில் மாட்டிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினும் என்னோட ஸ்பெக்ஸை நீ எதுக்கு வச்சிருக்கா கொடு அப்படின்ன உடனே இல்லை நீ ஸ்பெக்ஸ் எல்லாம் போடாத, நீ இனிமேல் காண்டாக்ட் லென்ஸை யூஸ் பண்ணு, இந்த ஸ்பெக்ஸ் இனிமேல் எனக்கு சொந்தமானது என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷையாக ஆகிடுதா. இவனுக்கு முன்னாடியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒட்ட முன்னாடியுமா ஓடி வந்துடுறா. அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. ஹீரோ பைக் எடுத்துகிட்டு கிளம்புறத பார்த்துட்டு யார் அவன், எதுக்காக ஒன்றை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினும் நான் டியூட்டர் பண்ணிகிட்ருக்கேன்ல அது அவனுக்காகத்தான், நான் சொல்லுவேன் இல்லையா பைக்கர் அவன் தான் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் அவன் எதுக்காக இந்த பக்கம் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து அவளுக்கு கையில் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவள் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. இவன் தான் திரும்ப உன்னை வந்து ஹர்ட் பண்ணுற வச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் திட்டிகிட்டு இருக்க அப்போ வந்து அவளோட தம்பியை கூட சேர்ந்துக்கிறான். ஸோ அப்பா இங்கே பார்த்தீங்களா அவளை ஆளே மாறி போயிட்டா, அவள் ட்ரெஸ்ஸிங்காக மாறிடுச்சு, அவளோட சோடா புட்டியை கூட காணும் பாருங்கப்பா, இத்தனை நாளாக காண்டாக்ட் லென்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறது அவளுக்காக தோணவே இல்லை, ஆனால் இன்றைக்கி ட்ராப் பண்ணிட்டு போனால் பாருங்கள் அவனுக்காகத்தான் இவள் மாற்றிருக்காளோன்னு எனக்கு தோணுது, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து இவள் சீக்ரெட்டாக யாரையோ டேட் பண்ணிகிட்ருக்கான்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுமே பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நீ திரும்ப ஹர்ட் ஆகிட்டுருக்க, எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கல, அவனை பார்த்தாலும் நல்ல பையன் மாதிரி தெரியலை, பேசாமல் அவனுக்கு நீ பாடம் நடத்துறதை நிறுத்திடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இல்லை அவன் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவனோட பழகி பார்த்தா தான் அவன் நல்லவன்னு தெரியும், அவன் ஒரு போலீஸ்மேனோட பையன் வேற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோயினோட தம்பி வேற ஓவராக ஏற்றி விட்டுட்டு இருக்கான். அப்போ நீ இவனை தான் சூஸ் பண்ண போறியா, போலீஸ்மேனை கழட்டி விட போறியா அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோயினும் கம்முன்னுட்ரா
குரங்கு அப்படின்ட்டு அவனை திட்டிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட இல்லைப்பா அவன் நல்ல வந்தான்னு ஹீரோக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கா. ஹீரோயினை கடத்தி மிரட்டுற வேலை தான் நடக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக இங்கே அந்த ரேசரும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோயினுடைய அவங்க அப்பா ஹோட்டலுக்கே வந்துடுறானுங்க. அங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானுங்க, ரவுடிஸ் மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறது செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இவனுங்க இந்த மாதிரி கத்திகிட்டே இருக்கிறத ஹீரோனோட அப்பா பொறுமையாகவே கவனிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவனுங்களும் இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட மரியாதையாக சொல்லி வைங்க, இந்த மாதிரி ஹீரோக்கு டியூட்டரிங் அவன் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணானா நாங்கள் என்ன பண்ணுவோன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினோட தம்பியை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருந்த ஹீரோயினோட அப்பா அவனுடைய ஷோல்டரில் அப்படியே கை வச்சு ப்ரெஸ் பண்ண அவன் வழியில் துடிக்கிறான். அதுக்கப்புறமா எம்எல்ஏ கை வச்சிட்டிங்கல்ல உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூல் எடுத்துக்கிட்டு அவரை அடிக்கிறதுக்காக கை வாங்கும் போது தான் அங்கே கரெக்டாக டுன் வர்றதை இன்னொருத்தன் பார்த்துட்றான். டே போலீஸ்ரா அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறானுங்க. டுன் அவனுங்களை துரத்துக்கிட்டே போயிடுறான். அப்போ தான் டுன்னோடைய சவுண்டு கேட்டுட்டு அங்கே ஹீரோயின் வீட்டுக்குள்ளேருந்து வரான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாமானையும் பார்த்துட்டு கேட்க அப்போ தான் அங்கே ரவுடிஸ் 2 பேர் வந்தானுங்க. நீ ஒன்றும் பயப்படாத, சும்மா கற்றுக்குட்டிங்க தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. டுன் அங்கே வந்த உடனே எதுவும் பயப்படாதீங்க, தயங்காதீங்க, போலீஸ்கிட்ட ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் கொடுங்க, அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம், அந்த ஆளுங்க யார் என்னன்னு 24 மணி நேரத்தில் நான் ட்ரேஸ் பண்ண வச்சுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோனோட அப்பாவும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, போலீஸ்கிட்ட நான் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேன், அவனுங்க வந்தவனுங்க சும்மா யாரும் கிடையாது, அவனுங்களே பயந்தாங்குளிங்க தான், அதனால இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை இது மாதிரி திரும்ப நடக்கக்கூடாது இல்லையா, ஸோ போலீஸ்கிட்ட போகலாம் அப்படின்னு டுன் சொல்லும் போது எனக்கு போலீஸை பிடிக்காது, நான் போலீஸை எந்த விஷயத்துலையும் என்னோடய லைஃப்பில் இன்வால்வ் பண்ண மாட்டேன்னு ரொம்பவே கோவத்தோடு சொல்லிடுறாரு. அப்போ தான் ஹீரோயினோட தம்பியும் வந்துட்டு அவனுங்க 2 பேரும் இங்கே வந்து வம்பு பண்ணதே நீ வந்து ஹீரோக்கு டியூட்டரிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் மிரட்டினானுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு யோசிக்கிறா. அப்போ வந்து சைக்கிளை விலை நிறுத்தி வம்பு பண்ணவனுங்க தான் இவனுங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை லைட்டாக வளர்றாளா இவனுங்களா அவனுங்க அப்படின்ட்டு. உடனே இவங்க எல்லாருமா சேர்ந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு தெரியுமா யாராவது டவுட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் இல்லைன்னு மழுப்பிடுறா. டுன் வந்து போலீஸ்கிட்ட போகலான்னு திரும்ப சொல்கிறான். ஹீரோயினோட அப்பா மறுத்துட்டு உள்ளே போயிடுறாரு. அப்போ தான் ஹீரோயினோட தம்பியும் டுன்கிட்ட எங்கள் அக்காவை நோட்டீஸ் பண்ணியா இல்லையா, நீ எங்கள் அக்கா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க டுன் அப்படியே திரும்பி ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறமா அவனும் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் இல்லாமல் நீ ரொம்பவே அழகாக இருக்க முன்னாடியை விட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு பயங்கர வெக்கமாக போயிடுது. அப்போ ஹீரோயினோட தம்பியுமே என்ன நீ இவன் காம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நீ வெக்கப்படுற, அந்த பைக்கர் வந்தப்பையும் வெக்கப்பட்ட, நீ யாரை தான் ஃபைனலாக சூஸ் பண்ண போகிற, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவன் மண்டை மேலே கொட்டி அனுப்பி விட்டுடுறா. நான் டியூட்டரிங்க்கு ஹீரோயின் வரும்போது ஹீரோவும் அவளுக்காக ஸ்நாக்ஸு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் நானி எனக்காக ஸ்பெஷலாக பண்ணது, பட் உனக்காக தான் நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன், என்னால் நீ அடிக்கடி ஹர்ட் ஆகிட்டே இருக்க இல்லையா, ஸோ இதை வந்து ஒரு காம்ப்ரமைஸாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. ஸோ அந்த சமயத்தில் டக்குன்னு வந்துட்டு அவளோட ஃபேஸை கிட்ட பிடிச்சிக்கிட்டு அவனும் உனக்கு நெத்தியில் அடிபட்டுச்சுல அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸராக வந்துட்டுருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ளே என்னென்னவோ கற்பனை பண்ணிகிட்ருக்கான். ஹீரோ ரொம்ப க்ளோஸாக வந்ததுக்கப்புறமா அவன் கிஸ் பண்ண போகிறான் போல் அப்படின்னு நினச்சி அவளோ கண்ணை மூடிக்கிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் இப்போ எதுக்காக கண்ணை மூடிட்டுருக்க, கண்ணை ஓப்பன் பண்ணி என்னோட ரிப்போர்ட்டெல்லாம் நீ செக் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பகீர்னு ஆகிடுது சே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவளும் அப்படியே எங்கே இருக்குது ரிப்போர்ட்டுன்னு கேட்க ஆமாம் நீ ஏன் கண்ணை மூடிட்டு இருந்த, என்ன நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயினும் ஒன்றுமே கிடையாது, நான் கண்ணை மூடிக்கிட்டு என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்கிறான். பிறகு ஹீரோவுடைய ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி அவள் செக் பண்ணுறா. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நீ ஒரு நாளில் எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு கரெக்ஷன் தான் சொல்லுங்கிறான். அவங்களுமே சரின்ட்டு அதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கா. அந்த சமயத்தில் தான் ஹீரோவோட நானி அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஃபோனில் எப்படி வீடியோ எடுக்கணும் எப்படி சேவ் பண்ணணும்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவையும் ஹீரோனும் படிக்கிறத வந்துட்டு அவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் ஹீரோவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவன் பண்ணியிருக்க மிஸ்டேக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவன் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப பொலைட்டாக தான் பேசிகிட்டு இருக்கான். பார்த்துட்டு ஹீரோவோட நானி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப முன்னேறிட்டான், இப்போல்லாம் படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறான். இதை நான் வாயால் சொன்னால் அவனுடைய அப்பா நம்ப மாட்டார், அதுக்காக தான் இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், இதை காட்டினா அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவார், ஹீரோவை பாராட்டுவார், ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு அவனுக்காக இவங்க இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஹீரோவும் அவர் ரிப்போர்ட்டெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லேப்டாப்பில் கூட கொஞ்சம் இருக்குது நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் அதை எடுத்து செக் பண்ண ஆரம்பித்தோடனே ஹீரோவும் சரி இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் 1 hour முன்னாடியே நம்ம செஷனை முடிச்சு
முடிச்சுக்கலாமா? இதனால் உனக்கு காசு மிஸ் ஆகும்னு நினச்சிடாத. நாளைக்கு செஷனில் 1 ஹவர் நம்ம கூட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோயினும் சரி முதல்ல இன்றைக்கி இருக்கிற வேலையை முடி, அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அவனுமே இந்த லேப்டாப்பை கொடுத்து செக் பண்ண சொல்கிறான். அவள் அதை செக் பண்ணையில் மாயாவுடைய ஒரு ஈவெண்ட்டுக்கு அவன் வரதான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சேட்டை அவள் பார்த்துட்றா. ஸோ இதுக்காகத்தான் அறக்க பிறக்க நீ முன்னாடியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். பிறகு ஹீரோவுமே நாம் 1 ஹவர் முன்னாடி முடிச்சுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக நான் மாயாவை பார்க்க போகிறேன், மாயாக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் இருந்துகிட்ருக்கு, அந்த பிளேஸ்க்கு தான் நான் போக போகிறேன், அதுக்கு தான் பெர்மிஷன் கேட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் முடியவே முடியாது, உன்னோட படிப்பை விட அந்த இடத்துக்கு நீ போகிறது வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோக்கு கடுப்பேறிடுது. நீ சொன்ன மாதிரி நேற்று வச்சு அந்த சாம்பிள் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், எக்ஸஸாக ரிப்போர்ட்ஸும் நான் நிறையா பண்ணிட்டேன், இப்போ எதுக்கு தான் நீ இந்த மாதிரி சாமி ஆடுற, உனக்கு காசு போயிடும்னா நான் அதுக்கு தான் சொல்யூஷன் சொல்லிட்டேனே, காசு தான் உனக்கு முக்கியம்னா நாளைக்கு 1 ஹவர் நான் கூட இருந்து படிச்சுக்கிறேன், நீ காசு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. 2 பேரும் மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ அந்த ட்ரக் டீலரை வந்து பிடிக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முறை அவங்க மீட்டிங்கில் டுன்னை சேர்த்துக்கலை. ஸோ இவங்க டிஸ்கஷன் முடித்து வெளியில் வந்த உடனே ஹீரோவுடைய அப்பாவை டுன் பார்க்குறதுக்காக வரான். இங்கே பாருங்கள் சார், நான் வந்து ஆல்ரெடி ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன், சாரி கேட்டுக்கிறேன், இனிமேல் நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன், என்ன திரும்ப இந்த கேஸில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவோட அப்பா முடியவே முடியாது, நீ உன்னோட லைஃப்பில் மட்டும் ரிஸ்க் பண்ணலை, உன் கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்டோடைய லைஃப்பையும் ரிஸ்க் பண்ண துணிஞ்சிட்ட, நீ அந்த இடத்துல ஆர்டர் இல்லாமல் போனது தப்பு, நீ அங்கே போயிட்டு அடிபட்டுட்ட, உன் உயிரை காப்பாற்றணும்னு அங்கே இன்னொரு நபர் வந்தார், அவருக்கு ஏதாவது ரிஸ்க்காக இருந்ததுன்னா நீ எப்படி பதில் சொல்லுவ, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன், டீமில் எடுத்துக்க மாட்டேன்னு உடனே முன்னாடி என் மேலே இருந்த நம்பிக்கையில் தானே டீமில் எடுத்தீங்கன்னு உடனே அதுதான் நான் தப்பாக பண்ண முடிவு, உனக்கு வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ரைவேட் மேட்டர்ஸையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ஒன்றால் செப்பரேட் பண்ண முடியாதுன்னு தெரியாமல் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அங்கே டுன்னுக்கு கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். நான் உங்களை மாதிரி கிடையாது, நீங்கள் உங்களோட சப்பார்டினேட்டான எங்கள் அப்பாவை மிஷனில் சாக விட்டுட்டீங்க, ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன், அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா நான் என்னோட சப்பார்டினேட்டை காப்பாற்றுறதுக்கு என்னோட உயிரை கூட கொடுப்பேன், நீங்கள் என்ன இந்த விஷயத்தில் நம்பலாம், எங்கள் அப்பா பண்ண தப்பை நான் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ண மாதிரி நான் மாட்டிக்கிட்டு நிற்க மாட்டேன், நான் உங்களை மாதிரி ஒரு தப்பு பண்ணிவிட்டு பாவத்தை சுமந்துட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோவோட அப்பாவுக்கு அப்படி பகீர்னு ஆயிடுது, இவன் இந்த அளவுக்கு பேசுகிறவன் கிடையாதா, அதனால தான் டுன்னும் சாரி என்ன இந்த கேஸில் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் சொல்ல சொல்ல ஹீரோ கேட்காமலே அங்கே பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறானா. ஹீரோயினுக்கு செமையாக கடுப்பாகிடுது. போ, எப்போ பாரு உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வரேன்ற திமிரா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக கோவத்தில் முணங்கிட்டே வரா. அப்போ பார்த்தா நானி அங்கே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்க, இல்லை நேற்றுலேருந்து ஒரே இம்சை பண்ணிகிட்டு இருந்தான், மாயாவுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் சரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு புகையில் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்தா அவன் அதுக்குள்ளே சொல்லிக்காமல் போயிட்டான், அப்படின்னு அவசரம்னு தெரியல, இது இப்போ நான் யார்கிட்ட கொடுத்து விடுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே புலம்பிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கமாக இங்கே ஃபோட்டோ ஷூட் மாயாவுக்கு நடந்துட்டுருக்கா. ஸோ இப்போ அந்த மூவிக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து என்னெல்லாம் போஸ் இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் விட அந்த ஓஜே ரொம்ப ரொம்ப மாயா கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி அவளை டச் பண்ணுறது, அவளோட ரொம்ப க்ளோஸராக வரதுங்கிற மாதிரியெல்லாம் இருந்துகிட்ருக்கான். மாயாவுக்கு கொஞ்ச நேரத்தில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுது. அவள் தள்ளி தள்ளி விடுறான், ஆனால் விலகவே மாட்டிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் வந்து பர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ணவே வந்துடுறான். அப்போவுமே எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. மாயா வந்து கட் பண்ணுங்க, கத்துங்க, இவனை தள்ளி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. யாரும் அவளை தடுக்க வரல. பார்த்தா ஹீரோ கரெக்டாக அங்கே வந்து ஓஜேவை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். உடனே மாயாவோட மேனேஜர் அங்கே ஓடி வந்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே ஷூட்டு தானே நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோவுமே அவளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறான். என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோவும் கேட்க, உடனே அந்த டைரக்டர் மேனேஜர் எல்லாம் சேர்ந்து மாயா கிட்ட உனக்கு நிஜமாவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சான்னு கேட்க, அந்த மேனேஜரை பார்த்துக்கிட்டே மாயாவும் இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறா. ஹீரோக்கான தெரியுது மாயா வந்து இங்கே இத்தனை பேருக்கு முன்னாடி கட்டாயத்தின் பேரில் தான் அவன் மேலே பழி போடாமல் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஹீரோவோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு வந்த உடனே நானி அந்த வீடியோவை காட்டி ஹீரோ வந்து சூப்பராக படிக்க ஆரம்பிச்சுட்டான், பாருங்க அங்கே டீச்சர் கூட கொஞ்சம் தான் அவனுக்கு ரிப்போர்ட்டில் கரெக்ஷன் எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இவனை கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோடைய அப்பாவும் நான் எதுக்காக அவனை பாராட்டணும், இந்த வயசில் படிக்கிறது தான் அவன் வேலை, அந்த வேலையை இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கான்னா
இப்போ தான் அவன் ஒழுங்காக வரான்னு அர்த்தம். இதுக்கு பாராட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் பாராட்டுனா அவன் இன்னும் மட்டமாக தான் போயிடுவான், அவன் மண்டையில் அதை ஏற்றிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எல்லா குழந்தைங்களுமே எந்த ஏஜாக இருந்தாலும் சரி அவங்க யார்கிட்டையாவது பாராட்டு வாங்கணும்னு தான் ரொம்ப விரும்புவாங்க. அதை பொறுத்து தான் அவங்களுடைய எஃபோர்ட், ஹார்ட் ஒர்க்குன்னு எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எப்போவுமே உங்ககிட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருக்கான். ஸோ முறையாக நீங்கள் அவனை பாராட்டிங்கன்னா அவன் இன்னும் நல்லா எஃபோர்ட் போடுவான் அப்படின்லாம் சொல்ல, அவனோட அப்பாவுமே நான் உள்ளே வரும்போதே கவனிச்சுட்டேன் அவனுடைய மோட்டர் சைக்கிள் அங்கே இல்லை, அப்படின்னா அவன் செஷனை பாதியில் முடிச்சுட்டு வேற எங்கேயோ கிளம்பி போயிருக்கான்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் இப்போ இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே நானியும் இல்லை அது வந்து அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டான், அதனால் டீச்சர் வந்து சீக்கிரமாக அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு என்னென்னவோ சமாளிக்கிறாங்க. இப்போ மாயா விஷயத்தில் என்ன பண்ணுறது, ஓஜேவை எப்படி விளக்குறதுன்னு பார்த்துட்டே நின்றுட்டுருக்கானா அப்போ பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்துடுறா. ஸோ என்னை தேடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்க, உன்னை தேடியே தான் நான் சுற்றிட்டு இருப்பேனா, நீ என்ன என் லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானா, எனக்கு 1000 வேலை இருக்குது, சும்மா உன் பின்னாடி அலையிறலாம் நினச்சிக்காத அப்படின்னோடனே, சரி நீ எதுக்காக வேணாலும் வந்துட்டு போ, இப்போ முதல்ல உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க வா. அந்த மாயா கிட்ட அந்த ஓஜே இருக்கான்ல அவன் ரொம்பவே வந்துட்டு கேவலமாக நடந்துட்டு இருக்கான். மாயா வேலை அந்த கூட்டத்தில் எதுக்கும் பண்ணவும் முடியல, பேசவும் முடியல போல். நீ தான் வந்துட்டு ரொம்ப தைரியசாலியாச்சுல்ல, அன்னைக்கு கூட ஒரே ஒரு கிக்கில் பறந்து வந்து கிக் பண்ணி என்னை பூலில் தள்ளி விட்டல, அதே மாதிரி அவன் மாயா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும்போது நீ போயிட்டு அவனை பயங்கரமாக கிக் பண்ணிவிடு, அவன் கழுத்து உடஞ்சா கூட பரவாயில்ல, அவன் கை காலை வச்சு சும்மா இருந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லிட்டு புரியுதான்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான். அப்போ ஹீரோயினுமே நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் நான் இப்போ நீ சொன்னது எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, ஏன்னா இது என்னோட வேலை கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு சேவை செய்கிறது மட்டுமே என்னுடைய லைஃபோடைய அச்சீவ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் நான் உன்னை சேவை செய்ய சொல்லலை, உங்ககிட்ட ஹெல்ப்பாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் முடியாது, அவங்க பிரச்சனையை அவங்க தான் பார்த்தாகணும், நான் அடுத்தவங்களோட விஷயத்தில் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே மாயாவோட மேனேஜர் வராங்க. ஸோ அவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே வந்துட்டியா, இதெல்லாம் மாயா அவங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் பேக்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு அவங்களும் ஹீரோ கிட்ட நல்ல சம்பளம் தானே வாங்கிட்டு இருக்க, டியூட்டரிங் பண்ணிட்டு, அப்புறம் இந்த மாதிரி பிராண்டட் க்ளோத்ஸ் பிராண்டட் பேக்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுக்கு என்ன, ஊசியிலே வாங்கி போடணுன்ட்டு மாயாவை பார்த்து பஞ்சப்பாட்டு பாடி அவகிட்ட நல்ல மனசை தப்பான வகையில் யூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே ஓசியில் வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கணும்னு உனக்கு ஏன் புத்தி போயிட்டுருக்கு, இதெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கி என்ஜாய் பண்ணணும், இல்லைனா இப்படியெல்லாம் ஆசையே படக்கூடாது, சும்மா மாயாவோட கைண்ட் ஹார்ட்டை மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினுமே இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் மாயா கிட்ட இதெல்லாம் வேணும்னு கேட்கல, அவளாக தான் பாசமாக என்கிட்ட கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி கோவமாக கத்திட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறமா அந்த மேனேஜரோட பேச்சு பிடிக்காமல், இங்கே பாருங்கள் மாயா அவளோடைய திங்ஸை யாருக்கு வேணாலும் கொடுப்பா, ஃப்ரீயாக கொடுப்பா, காசு கொடுப்பா, எப்படி வேணாலும் கொடுப்பா, அது மாயாவுடைய டெசிஷன், நீங்கள் எதுக்கு நடுவில் வரீங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக கிடைக்குதுங்கிற எண்ணம் தானே, நீங்கள் தானே இது எல்லாத்தையும் முன்னாடி ஆட்டையை போட்டுட்ருப்பீங்க, ஸோ உங்கள் கையை விட்டு போதுங்கிறது வயிற்றுச்சலாக இருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுடுறான். இதனால் அந்த லேடிக்கு காண்டு ஏறிடுது, நீ என்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசிட்டு போயிடா அப்படின்னு சொல்லி ஹீரோ போனதுக்கப்புறமா கத்திட்டு இருக்காங்க. மாயா கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த பக்கமாக டுன் அவளை பார்க்கறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நானி கொடுத்த ஸ்நாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே மாயாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ரொம்ப நாள் ஆச்சு இதை நான் டேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் டுன்னை பார்த்துட்டு ஐயோ இவன் மேலே கோவமாக இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்போ முகம் மாறின உடனே டுன்னும் சரி நான் கிளம்புறேன், வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ மாயாவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளார் பக்கெட் எடுத்துகிட்டு இது நீ அனுப்பிச்சது தானே அப்படின்னு சொல்லி டுன் கிட்ட கேட்குறான். டுன் அதை பார்த்துட்டு இல்லையே நான் எதுவும் அனுப்பலையே அப்படின்னு சொல்ல, உடனே மாயாவுக்கு திரும்ப முகம் மாறிடுது. அவள் உடனே டுன்னை பார்த்துட்டு அதானே நான் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கவே கூடாது, ஆக்சுவலாக உனக்கு வேலை தான் முக்கியம், உனக்கு 1008 வேலை இருக்கும், அப்படி இருக்கப்போ நீ எப்படி எனக்காக கேர் பண்ணி இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் அனுப்ப போகிற, நான் கேட்டதை மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீ ஸ்வீட்ஸ் மட்டும் எதுக்காக எனக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற, இங்கே பாரு உனக்கு என்ன முக்கியங்கிறத நீ தெளிவாக சொல்லிட்ட, அப்படி இருக்கப்போ நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தனா என் மேலே நீ கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன், எனக்கு இப்படி ஒரு நினைப்பை கொடுக்காத அப்படின்னு சொல்ல, அப்போ டுன்னுமே சாரி நாம் 2 பேரும் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்த டெசிஷன் தான் கரெக்டு, நம்மளோட லைஃப்பை தனித்தனியாக பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ மாயாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவளும் கரெக்டு தான், இப்போ நீ வந்ததே தப்பு தான் அப்படின்னு சொல்ல, நீ இப்போ எதுக்காக கோவப்படுற அப்படின்னு டுன் கேட்குறான். அவள் பதில் சொல்ல இல்லை. கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே என்ட்ரி ஆகிடுறாங்க. ஹீரோ வந்து டுன்னை பார்த்தோன்னே கோவப்பட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டுன்னும் இந்த மாதிரி நானி மாயாக்குன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் கொடுக்க சொன்னாங்க, ஸோ கொடுக்க வந்தேன்னு சொல்கிறான். ஹீரோ உடனே கொடுத்துட்டா கிளம்ப வேண்டியதானே, வேற என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வந்து ரொம்பவே மோசமாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் மாயாக்கும் இது வந்து கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் அவங்களோட விஷயத்தில் அவங்க தலையிடலை. கிளம்ப தான் போகிறேன் அப்படின்ன உடனே ஹீரோயினும் கொஞ்ச நேரம் மட்டும்
வெயிட் பண்ணுறீங்களா? நானும் உங்கள் கூட வந்துடுறேன். என்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்குறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும், நீ எதுக்கு அவன்கிட்ட கேட்டுட்ருக்க? நான் ஓஜே இவன் மாயா கிட்டேருந்து விலைக்கு வைக்கணும்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன்ல, அதை பண்ணாமல் இவன் கூட கிளம்ப பார்க்குற. இவன் கூடலாம் நீ ஒன்றும் கிளம்ப வேண்டாம், நீ கிளம்பணுன்னா தனியாக கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜெலஸ் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்கான். தன்னை அறியாமல் தான் அவன் இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ இங்கே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப ஆக்வர்டாக நின்றுட்டுருக்கையில் தான் மாயாவோட மேனேஜர் ரொம்ப பதட்டமாக கத்திக்கிட்டே உள்ளே ஓடி வராங்க. மாயா மாயா இங்கே வந்து உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அது ரொம்ப வியர்டாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது டுன்னை பார்த்துட்டு, போலீஸ் ஆஃபீஸர் தானே நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லதாக போச்சு, வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கூப்பிட, அப்புறம் வந்து ஓஜே அப்புறம் டேரக்டர்னு எல்லாருமே அப்படி என்ன வியர்டாக இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்தால் ஒரு குட்டி பார்சல் இருந்துட்டுருக்கு. மாயா அதை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அவளுக்கு வந்ததுனாலன்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு ஓப்பன் பண்ணுறாளா, பார்த்தா அதில் வந்து டக்குன்னு உள்ளே இருந்து ஒரு ஹார்ட் வந்து பாப்பாகி வர மாதிரி வருது. அது பார்த்துட்டு எல்லாருமே பயந்துடுறாங்க பகீர்னு உள்ளேருந்து வெளில வந்த உடனே. ஸோ இப்போ மாயாவும் பயந்து போயிருக்கா. அப்போ வந்து டுன்னு தான் அவளை பிடிச்சிட்டு அவளுக்கு கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கான், ஒன்றும் இல்லை பயப்படாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுமே கிட்டே போயிட்டு அதை செக் பண்ணுறான். ஸோ அதை பார்த்த உடனே அங்கே ஹீரோவும் இது யாரோ வந்து ப்ராங்க் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது கூடவே மாயாவும் எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாமும் வந்துட்டுருக்கு, த்ரெட்டனிங்காக வந்துட்டுருக்க மாதிரி தான் இருக்குது, திடீர்னு வந்து ஒரு சிரிப்பு சவுண்டை மட்டும் கேட்குற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்ல உடனே ஹீரோ போயிட்டு ஓஜேவை மிரட்சான். நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு. ஓஜேவும் நான் பண்ணலை, நான் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டேன்னு சொல்ல டேரக்டரும் ஓஜே ஃபுல்லாக என் கூட தான் இருந்தான், இது அவனோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அந்த ரேசரும் அவனுடைய ஃப்ரெண்டும் தான். இப்போ மாயா வந்து அந்த ஃபோனில் வந்ததெல்லாம் இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவளுடைய ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எடுத்து செக் பண்ணுறா. பார்த்தா அவனுங்க தான் இப்போ இவங்க நின்றுட்டுருக்கக்கூடிய இதே இடத்துல தான் பக்கத்தில் இருக்கானுங்க அவனுங்க இவளை ஃபோட்டோ எடுத்து அப்படியே வந்து அனுப்பி விட்டுடுறானுங்க. இதை பார்த்து மாயாக்கு இன்னும் பகீர்னு ஆகிடுது. அந்த பர்வர்ட்ஸ் எல்லாம் இப்போ இங்கே தான் இருக்கானுங்களா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்தே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க, அப்போ இங்கே தான் எங்கேயோ இருக்கானுங்கன்னு உடனே டுன் வந்து நீ எதுவும் கவலைப்படாத, நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓட்டம் எடுக்கிறான் அவனுங்களை பிடிக்கணும் தேடணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் டுன் போன உடனே அவளுமே டுன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனோட வந்துட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் வந்தது சரி கிடையாது, நீ முதல்ல அவங்கக்கிட்ட போ, இங்கே ஏதாவது ஆபத்து இருக்க போது, அவனுங்கள்ட்ட வெப்பன்ஸ் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா சொல்ல, இல்லை உங்களுக்கு வந்துட்டு பேக்கப் யாராவது கண்டிப்பாக வேணும், எனக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ வந்து இவனுங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் நெருங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஓடுறானுங்களா. கரெக்டாக ஹீரோவும் மாயாவும் அவனுங்க ஓட்டுறதை பார்த்துடுறானுங்க. ஸோ இவங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது மாயாவுக்கு கால் ஸ்லிப் ஆகிடுது. ஸோ அவளுக்கு அந்த இடத்துல லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆகிட அவள் அப்படியே அந்த இடத்துல தடு மாதிரி வந்துடுறா. இவனுங்க ஒளிஞ்சுக்கிட்டே ஐயோ பக்கத்தில் வந்துட்டானுங்களே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோடைய ரூஃப் டாப்புக்கே போயிடுறானுங்க. மாயா ஸ்ப்ரெயின் ஆகிட்டு காலை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறா. ஹீரோ வந்து அவனுங்களை துரத்துற உமரத்தில் அவளை பார்க்காமலே போயிடுறான். ஸோ இப்போ மாயா கீழே விழுந்து கிடக்கும் போது ஹீரோயினும் டுன்னும் தான் சத்தம் கேட்டு ஓடி வந்துட்டு அவளை தூக்கி உட்கார வைக்கையில் அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அவளும் இல்லை ஹீரோ வந்து அவனுங்களை துரத்துக்கிட்டே போனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவனுங்க 2 பேர் இருந்தானுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரூஃப் டாப்புக்கு வந்துடுறா. ஸோ இங்கே ரூஃப் டாப்புக்கு வந்த உடனே ஹீரோ மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான்னு தெரிஞ்சு ரேசரும் அவனோட ஃப்ரெண்டும் இந்த பில்டிங்கோடைய மாடியிலேருந்து பக்கத்து பில்டிங் மாடிக்கு தாவியே போயிடுறானுங்க. ஹீரோவும் அவனுங்களை பார்த்துட்டு அதே மாதிரியே ஜம்ப் அடிக்கிறதுக்காக வர அப்போ ஹீரோயின் கத்திக்கிட்டே ஓடி வந்து அவனை தடுத்துடுறா. என்னடா முட்டாள்தனம் பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் உன் உயிர் போயிடும், என்ன ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ன உடனே பின்ன சும்மாலாம் இந்த மாதிரி வம்பு பண்ணாத, நான் முதல்ல அவனுங்களை பிடிக்கணும், அவனுங்க 2 பேர் தாண்டானுங்களா, அப்போ என்னாலேயே தாண்ட முடியும், அவனுங்களை பிடிச்சே தீரணும், அப்போ தான் மாயாவால் நிம்மதியாக இருக்க முடியும், பயம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறான். ஹீரோயினும் கொஞ்சமாக அதை யோசிச்சு பார்த்து பேசு, நீ செத்துட்டா எவன்டா அவன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது இங்கே பாரு என் லைஃப் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நீ சும்மா இந்த மாதிரி வாய் பேசிட்டு இருக்காத, இதில் நான் பண்ணி தான் ஆகணும், அவனுங்களை பிடிச்சே தீருவேன் அப்படின்னோடனே ஹீரோயின் பயங்கர கத்திடுறா. மாயாக்காக தான் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்கிறியே, இப்போ மாயா எங்கடா என்ன பண்ணுறான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க, மாயாவா ஏன் மாயாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இந்த மாதிரி கோவப்பட்டே தான் எதுக்கும் வந்துட்டு விளங்காத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட உயிர் போயிட்டா யார் பொறுப்பெடுத்துப்பாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு திட்டி அவனை இழுத்துட்டு வரா. எனக்கு இப்போ பார்த்தா காலு ஸ்ப்ரெயின் ஆகிடுது. ஸோ அதுக்காகன்னு சொல்லி டுன் வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஆபத்து ஃபுல்லாக மாயாக்கு தான் இருக்குது, அதனால ஓஜேவும் மேனேஜரும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க காதுபடவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாயாக்கு வந்து இவங்கெல்லாம் கேரக்டர் எப்படின்னு தெரியும்ல. ஸோ அவள் அமைதியாக தான் இருக்கா. ஹீரோ அப்போ அங்கே வந்த உடனே டுன் வந்து மாயா கிட்ட உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் வந்து உட்காந்துக்கிட்டு கால் பரவாயில்லையா வலிக்குதா என்ன ஏதுன்னு கேட்கும்போது மாயா முகம் கொடுத்து பேசாமல் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சாரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கும் போது
இருக்கும்போது உனக்கு அறிவே கிடையாதா? அவனுங்க வந்து அத்தனை பேர் இருக்கானுங்க, நீ தனி ஆளாக ஓடிட்டுருக்க, அவனுங்க கிட்ட வெப்பன் இருக்கான்னு தெரியல, உன்கிட்ட ஒன்றுமே இல்லை சமாளிக்கிறதுக்கு. அவனுங்க திடீர்னு உன்னை அட்டாக் பண்ணானுங்கன்னா எப்படா டிஃபெண்ட் பண்ணுவேன்? அது மட்டும் இல்லாமல் ரூஃப் டாப் வரைக்கும் ஓடி போயிட்டுருக்க, பிடிச்சி தள்ளி விட்டானுங்க, இல்லை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நீ செத்தே போயிட்டேன்னா நான் என்னடா பண்ணிகிட்ருப்பேன், அதெல்லாம் பற்றி யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்த ஆரம்பித்தோடனே, இல்லை இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தானே செய்யணும், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாரு நான் அவனுங்களை பிடிச்சே தீருவேன், அதுக்காக தான் அவனுங்களை துரத்திட்டு போனேன்னு உடனே, அவனுங்களை பிடிக்கிறத விட நீ ரிஸ்க் எடுத்து உன்னோட உயிர் போகிறது ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படின்னு உடனே, என்ன எல்லாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ நான் செத்தா போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஸோ மாயா வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே அடுத்தது டுன்னு சொல்கிறான், உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணுறது, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற, எதுக்கு இவ்வளோ கோவம்னு தான் இப்போ மாயா அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்ல, அதான் ஒன்றும் ஆகலைல்ல, எதுக்காக இப்போல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மாயாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுறான். பேசாமல் எல்லாருமா என்னை திட்டுறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க, எப்போ நான் ரிஸ்க் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ தான் அடுத்த முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒன்று காப்பாற்றலாமா வேண்டாமான்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். இதோட இந்த பாட்டு முடியுது.